பிரசாதமா? வெரி குட். நானும் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும்.
சந்தோஷமான சமாச்சாரம். இப்பதான் கேபிள் வந்தது. நம்ம பையன் சங்கர் நியூயார்க்ல இருந்து புறப்பட்டு வர்ற 18ஆம் தேதி இங்க வந்து சேர்றானா. அப்படியா? இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அவனை வரவேற்கிறதுக்கு பெருசா ஏற்பாடு செய்ய வேண்டாம்? எதுக்கு ஊரெல்லாம் கூட்டணுங்கிற? அவன் பால்ய நண்பன் பாலுவை மட்டும் கூப்பிடுவோம். நம்ம 2 பேரும் ஏர்போர்ட்டுக்கு போவோம். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அமெரிக்காவுக்கு போய் மேல் படிப்பு படிச்சுட்டு வரான். 4 பேர் கண் படும். எதுக்கு திருஷ்டி? ஆமாங்க, அதுவும் வாஸ்தவம் தான். இருந்தாலும் உங்க தங்கச்சி ரொம்ப பெருமைப்படுவாங்க. அவங்களுக்கு மட்டும் தகவல் அனுப்பலாமா? லட்சுமி, தங்கச்சி வருவா, பின்னாலேயே அவ புருஷன் அந்த 40 வேலைக்காரன் வருவான். வந்ததும் வராததுமா எங்க பொண்ண உங்க பையனுக்கு கட்டி வைங்கன்னு இங்கேயே டேரா போட்டுவாங்க. எதுக்கு வீண் தலைவலி? ஏன் லட்சுமி, உங்க அண்ணன் கோக்காரன் தகவல் சொல்லலைன்னா தப்பா நினைச்சுக்குவான். வேணும்னா அவனுக்கு மட்டும் சொல்லிடுவோமா? ஐயா, அதெல்லாம் வேண்டாங்க. அவரு நான் தான் காட்டாங்குளத்து ஜமீன் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியும் பொண்ணையும் கூட்டிட்டு உடனே வந்துடுவாரு. வந்து நம்ம பையனுக்கு பொண்ணை கட்டி வைன்னு தொந்தரவு பண்ணுவாரு. உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. எதுக்குங்க இந்த வீண் வம்பெல்லாம்? கரெக்ட். யாரும் வேண்டாம். ஆமாங்க, யாருமே வேண்டாம். நமக்கே இந்த பொல்லாப்பு. பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பையன் வந்த உடனே அம்மா எனக்கு விதவிதமா சமைச்சு போடுன்னு கேட்பேன். நான் வரேங்க. ஆமாமா, முதல்ல அதை கவனி. நீர் இன்னைக்கு வட்டி வசூலுக்கு போக வேண்டியதில்லை. அப்பாடா, பெரிய நிம்மதி. கடனையும் வாங்கிட்டு அவன் பேசுற பேச்ச இன்னைக்கு ஒரு நாளைக்கு மறக்கலாம் சார். ஏயா, என்னை பத்தி அப்படியே பேசுறாங்க சார்? உங்களை பத்தி பேசினா அது நியாயம், தர்மம். அவன் விடிஞ்சது விடியாதமா ஏன் இங்க வந்து நிக்கிறேன்? உன் மூஞ்சில முழிக்கிறது ஒரு ஆண்ட மூஞ்சில முழிக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு என்ன பார்த்துல சார் சொல்றான். அவங்க சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? சில சமயம் உன்னை பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோன்றும். சரிங்க, நீங்க சொல்லலாம் சார். நினைச்சேன். இப்படி வைய, கிட்ட வைய. பையன் சங்கர் அமெரிக்காவில இருந்து 18ஆம் தேதி அன்னைக்கு வரான். நீ என்ன செய்யற, என் தங்கச்சிக்கு உன் மகளை அழைச்சிட்டு உடனே இங்க வா அப்படின்னு ஒரு தந்தி கொடுத்தன. என்ன, ரத்த சம்பந்தம் விட்டு போக கூடாதுயா. அதோட இந்த தந்தி விஷயம் அம்மாவுக்கு தெரியப்படாது. மூச்சு காட்டுவானுங்களா? இந்த சந்தர்ப்பத்துல கேட்டாதான் உண்டு. ஒரு சம்பளம் இல்லாம ஒரு 50 ரூபாய் கைமாத்தா கொடுத்தீங்க, அதை இப்பவே தரணுமா? யாரையா கேட்டாரு? மெதுவா குடிய. நான் பேங்க் போயிட்டு வரேன். இந்த தந்தி விஷயம் ஜாக்கிரதை. அம்மாவுக்கு ஹலோ போனோகிராம், ஒரு தந்தி எழுதிங்க. அம்மா இல்ல வேண்டாம், அழிச்சிடுங்க. வேண்டாம். அம்மா இருப்பாங்களே, அவங்க காதுல விழுங்க. ஐயாங்க இப்பதான் பேங்க் போனாரு. என்கிட்ட நீங்க ஒரு 50 ரூபாய் கைமாத்தா வாங்கினீங்கல்ல, அதை இப்பவே திருப்பி கொடுக்கணுமா? எனக்கு டெலிவரி டைம், என் ஒய்ஃபுக்கு டெலிவரி டைம். கொஞ்சம் தள்ளி கொடுத்தா. நீங்க அதை மெதுவாக கொடுங்க. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க. எங்க அண்ணனை நான் பொண்ணை கூட்டிக்கிட்டு உடனே வர சொல்லி ஒரு தந்தி ஒண்ணு கொடுங்க. என்னங்க தந்தியா? ஆமா, என்ன இருந்தாலும் எங்க அண்ணன் சம்பந்தம் விட்டு போக கூடாது இல்ல? நியாயம் தானுங்களே. எங்க இந்த ஒரு 50 ரூபாய் அட்வான்ஸா வாங்கினே, அதை கொஞ்சம் 3 மாசம் தள்ளி கொடுக்கலாங்களா? 3 மாசம் என்னங்க, 6 மாசம் கழிச்சு கொடுங்க. இப்ப என்ன அவசரம்? பாருங்க, இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் ஐயாவுக்கு தெரியக்கூடாது. எனக்கு என்னங்க, 2 தந்தியை சேர்த்து கொடுத்துட்டு போறேன். 2 தந்தியா? நீங்க சொன்னா ஒரு தந்திக்கு 2 தந்தியா கொடுத்துறேன்னு சொல்ல வந்தேன். ஐயாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. தெரியாது. பேஷ் மேனேஜர் ஐயா. போனோகிராம் வேண்டாப்பா, நீ வேண்டாப்பா. வேலைக்காரியா? ஏம்மா, உன் வீட்டுக்கு ஏதாவது தந்தி கொடுக்கணுமா? அது இல்லைங்க, என் சம்பளத்துல இருந்து முன்பணமா 3 ரூபாய் கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நோ அட்வான்ஸ். குழு அறையில் நீதி வேண்டும். போராட்டம். என்னடா போராட்டம்? என்னடா ஸ்ட்ரைக்? என்னது? என்னடாவா? இல்ல என்ன சார் என்ன இது? அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லுங்க. நீ உட்கார. நீ இங்க பண்றீங்களா? குட்டசாமி நீ பாத்தீங்கன்னா பயந்துட்டு ஓடுறான். காலையில வந்ததும் வராதுமா ஆபீஸ்ல பக்கோடா அப்படின்னா எப்படி? இதுக்கு பேர் கரம்பவடாடா. கரம்பவடா சொன்னா கரமா வேலை செய்ய முடியும். நீ காலையில போறீங்க. சைக்கிள் வைத்ததுல ஜீரணம் ஆயிடுச்சு. பகோடா பரே ஜோர் இன்னைக்கு. அக்கவுண்டன்ட் பக்கோடா பரே ஜோரா. ஏயா, நீங்க எல்லாம் வேலை பார்க்க வந்தீங்களா இல்ல பக்கோடா திங்கிறதுக்காக வந்தீங்களா? வெளிய ஒரு பையன் பொடிய பிடிச்சிட்டு நிக்கிறேன். நோ, எனக்கே ரொம்ப டவுட்டா இருக்கு. இது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கம்பெனி தானே. ஒண்ணு பண்றேன், உங்க எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணிட்டு நல்ல ஆளுங்களா உங்க இடத்துக்கு இறக்குமதி பண்றேன். ஆமாயா? நீ நாயுடு, அவர் ஐயரு, அவர் திட்ட நீ ஏன் நடுவுற? எனக்கு இது வேணும் சார். இல்ல சார், எங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு தங்கச்சி,
அவ புரிஞ்ச இறந்துட்டான், லீவு வேணும் சார். ஏயா போன வாரம் யாரோ செத்துதா சொல்லி லீவ் வாங்கிட்டு போனீங்க, அது யாரு? அது எங்க அத்தை புரிஞ்சன் சார். உங்க அப்பாவுக்கு ஒரே தங்கச்சி புருஷன் வேற, உங்க அத்தை புருஷன் வேறன்றியா? அது எப்படியா ஒரே ஆள் 2 வாட்டி சாக முடியும்? நீங்க வேணும்னா நேரா வந்து பாருங்க சார். பார்த்து பணத்துக்கு மாலையை போட்டுட்டு திரும்பி வந்து குளிக்க சொல்றியா? இன்னொரு வாட்டி யாராவது செத்தாங்கன்னு வந்து பாரு. யாரு செத்தாலும் உனக்கு இனிமேல் லீவு கிடையாது. நீயே செத்தாதான். இந்த கம்பெனி சொந்தக்காரன் பாருங்க, முதலாளிக்கு ஒரு காட்சி தேவையா? நீ மேனேஜர். சாரி சார், நேற்று ராத்திரி தூங்க போகும்போது மணி 2 ஆயிடுச்சு. நைட் ஷோவா? இல்ல நைட் கிளப் சார். புளோரிடால இருந்து குளோரியான ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவன் மினி ஸ்கர்ட் போட்டுட்டு டான்ஸ் ஆடுவான்னு நினைச்சேன், கட்டே போடல. புடவை கட்டிட்டு இருந்தா சார். She was so beautiful. வர வர முதலாளிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே எல்லாம் போச்சு. வெளியே என்னடா பையன் ஒருத்தன் கொடியோட நிக்கிறான், அவன் ஏன் கொடி பிடிக்கிறான்? You mean that கடுகடுவையில் குளுகுளாரை? கடுகடு குடுகுடு இப்படி திட்டுப்பிட்டு ஏதாவது பண்ணி அப்புறம் லப அடிச்சு போறீங்க. அவன் ஏன் கொடி பிடிக்கிறான்? ஏன் கூடாது? தனி மனிதனுக்கு உரிமை இல்லையா? கொள்கை இல்லையா? கோட்பாடு இல்லையா? சம்பளம் கட்டி கூடாதா? நீ தானே ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு அவன் கத்துனா சார். Get out! அப்படின்னு நான் திருப்பி கத்துனேன். அவன் கிடக்கிறான் சார். இப்ப கொடி பிடிப்பா, அப்புறம் வயிறு காஞ்சா ஆபீஸ்க்கு வருவான். விடுங்க சார் அவனை. சாரதி, நம்ம கம்பெனி முழுகாம இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? பிரெக்னெண்டா இருக்கணும். அறிவு கட்ட முண்டா எல்லாரும் அவன் வேலையை செய்யணும்ப்பா. நாளைக்கு ஜலகருடா கப்பல் வருதுப்பா. கப்பல்ல சரக்கெல்லாம் நிறைய வருது. அதுக்கு உண்டான இன்வாய்ஸ் எடுத்துட்டு உள்ள வரும். இப்பவே வா. என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற மேனேஜர் எடுத்துட்டு வாயா. என்ன யாவா? வாடா. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி ரம்யக பர்தினி சைலசுதே. ஜெகதம்பிகே, வேலையை ஆரம்பிப்போம். டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னா நீ பாட்டுக்கு டோன்ட் கிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டைப் பண்ணிருக்கியே. அன்னைக்கு என்னடான்னா ஓட்டி ஒரு டேர்ம்ஸ் நட்சல்னு நீ பாட்டுக்கு நட்சல்னு அடிக்கிற. ஒண்ணும் சரியில்லை. வயசு கோளாறு. வீட்டுல வந்து பெரியவாண்டு சொல்ல வேண்டியதுதான். இந்த மாதிரி ஸ்டாஃப் இருந்தா நிச்சயமா எனக்கு தெரியும். கம்பெனிக்கு நெட் லாஸ் பிஃபோர் டாக்ஸ். ஹலோ பாலு, நான் தான் சச்சிதானந்தன் பேசுறேன். சார் நமஸ்காரம். சார் நமஸ்காரம். உன்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் சங்கர் நாளைக்கு ஸ்டேட்ஸ்ல இருந்து வரான்பா. ஸ்டேட்ஸ்ல இருந்தா? சார் ஐம் சாரி சார், நான் வந்து ஊர்ல இல்ல. இன்னைக்கு மத்தியானம் ஃபிளைட்ல பெங்களூர் போறேன். என்னப்பா அது? அவன் வந்த உடனே எங்களை கூட விசாரிக்க மாட்டான்பா. பாலு எங்கேன்னு கேட்பான். நீ பெங்களூர்ல வந்த உடனே நேரா நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். சங்கர் கிட்ட சொல்லுங்க, தப்பா நினைச்சுக்க வேண்டாம். பாலு ஊர்ல இல்ல. வந்த உடனே ஆபீஸ் கூட போகாம நேரா அவனை வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. ஆமா சார். தேங்க்யூ சார். My Shankar is coming. Shankar varan. Shankar varan. Mr. Gopal and Co, Madras 28. Dear sir, further to the telephonic conversation I had with you. என்ன சார்? என்ன சார்? நேத்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல ஹீரோ ஹீரோயினை 3 தடவை தொடரணும் முயற்சி பண்றான், முடியல. என்ன சார் இது? லெட்டர் சொல்லிட்டு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ தொடரணும் 4 தடவை ட்ரை பண்றா, அவன் மாட்டேன்னு ஓடிக்கிட்டே இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. கரெக்ட். இதே மாதிரிதான் நான் தியேட்டர்ல எழுந்து நின்னேன். எல்லாரும் உட்காருன்னு கத்துறாங்க. நீ உட்காரு. கிளைமேக்ஸ். சோனு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. காத்து பட்டு 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 ஜன்னலெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன திறக்கிறான்? கதவு திறந்தது. அவன் வந்து நிக்கிறான். யாரு வில்லனா? இல்ல, ஹீரோ. ஹீரோயின் அப்படியே தலைவிரிக்கோலமா படுக்கையில மல்லாந்து கிடக்கிறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்லணுமா? இல்ல, ஹாலிவுட் ஆக்டர் ஆச்சே, ஷாம்பு பார். ஹீரோ ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் ஹீரோவை பார்க்க அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கிட்ட கொண்டு விட்டானே. எப்படி இருக்கான்? எதிர்பார்க்கவே இல்லைன்னா அப்படியே டமால் அப்படி கிட்டிங்க போட்டான். எப்ப சார் வந்தீங்க? கிளைமேக்ஸ் முன்னால தியேட்டர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இன்னையே அப்படியே வந்துட்டேன்ப்பா. சாரி, இந்த லெட்டர் கோபாலன் லெட்டர் டிக்கெட் கோபாலன்கோ. கோபாலன் கோ என்ன கதையா கேட்டாங்க உங்ககிட்ட? நீங்க இன்வாய்ஸ் கேட்டீங்களா? இன்வாய்ஸ் எங்கப்பா கேட்டேன்? உன் வாய்ஸ் தானே கேட்டேன். அம்மா, இவனை பத்தி உனக்கு தெரியாதுமா? எனக்கு தெரியும் ஹெட்டு புட்டு இவன் யாரு என்னன்னு. பாரு, பொம்பளைங்க தனியா இருந்தா ஆபத்துன்னு தானே கேள்விப்பட்டிருப்பேன். ஆமா. இவன் விஷயத்துல அது நேர் மாறு. இவன் தனியா இருந்தா என்னைக்குமே ஆபத்து. ஆமா, உன் நல்லதுக்காக சொல்றமா, புரியுதா? இனிமே இவன் இருக்கிற இடத்துல தனியா இருக்கும் போது வந்துடாத. எல்லாரும் மத்தியில ஹால்ல டிக்டேஷன் எல்லாம் வச்சுக்கோ. சார் உள்ள வரடா. வரேன். நாளைக்கு நான் 3 லெட்டர் டிக்டேட் பண்றேன். ஆரதி,
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் புரியலன்னாக்கா நீ ரொம்ப கஷ்டப்படுவோம். எனக்கு மட்டும் தெரியும் உறவு விட்டு போயிடுமா. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப திருப்தி. நான் 40 வேலி நிலக்காரனாச்சா? ஊர்ல எல்லாரும் ஏமாவனத்தரேன் ஒரே போட்டா போட்டு. அட போங்கடா போக்கத்த பசங்களா. என் மவளுக்கு ஏண்டா இத்தனை மாப்பிளை? ஒரே மாப்பிளை, அதுவும் என் மச்சானுடைய மவன் தான் அப்படின்னு அடிச்சு சொல்லிவிட்டேன். ஏன் இப்படி கருவாட்டு கடற்கற மாதிரி கத்துறீங்க? அவனுக்கு காதுல விழுந்து போகுது. நாட்டுப்புறத்தாங்கிறது சரியா இருக்கு. அஞ்சு, நாட்டுப்புறத்தாருன்னு மரியாதையா சொல்லக்கூடாது. மரியாதை என்கிட்ட எதிர்பார்க்கறீங்களா? அதுவும் எங்க அண்ணன் வீட்டுல வந்து. ஏன் உங்க அண்ணன் வீட்டுல மரியாதையே கிடையாதா? அடாடாடாடா, இப்படி உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டா அப்புறம் காரியம் கெட்டு போயிடும். அட இவகிட்ட சொல்லுங்க. முன்னாலே நான் வந்து பந்தலுக்கு ஆனா மீனம்பாக்கத்துல பிளேன் சைனை புடிச்சு கொடுத்து இழுத்துட்டான். 40 வேலி என்ன நம்ம ஊர் பக்கம்லாம் மணலாம் எப்படி? ஏகமலை மழை இல்ல. அங்க என்ன பேசு? மாப்பிள கையை எடுத்துட்டு பேசுங்க. பையன் அமெரிக்கால இருந்து வர்ற விஷயத்த ஒரு சின்ன தகவல் எனக்கு கொடுத்திருந்தா வரவேற்புக்கு காட்டாங்குளம் ஜமீன்ல இருந்து அவ்வளவு ஆலயம் கொண்டாந்து இங்க ரொப்பி இருப்பேன். கொல்லாத ஜமீன் எல்லாம் ஜாமீன்ல வந்த ரவுடி பட்டாளம். பரட்டத்தலையும் கொடுவா மீசையும் பத்தாதுக்கு தெருவையே கூட்டுற மாதிரி இவ்வளவு நெட்டுக்கு ஒரு துண்டு. இவங்கெல்லாம் இங்க வந்தா எங்க அண்ணன் கௌரவம் என்ன ஆகுறது? கோட்டப்படி என்ன ஒண்ணு இல்ல புழுக்கம். அதான பார்த்தேன். ஏ 40 வேலை ஆளுங்க இருக்கிற ஊர்ல மட்டும் என்ன 60 போனாலே தாரே கம்பட்ட இருக்கிற ஆளுங்க தானே? இத பாருங்க காட்டாங்குளம், நான் ரொம்ப ரோஷக்காரன். உங்க பொண்டாட்டி வாயை அடக்கி வைங்க. ஏண்டா 40 வேலி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? என்னடா அவசரத்துல வந்துருச்சு. வரக்கூடாது. சரி மன்னிச்சுக்கோ. எங்க 40 வேலி ஊர் வாய 3 நாள் மூடலாம், வீட்டு வாய மூட முடியுமா? வந்ததும் வராதுமா ஏன் பேச்ச வளர்த்துறீங்க? தங்கச்சி அண்ணன், நீ உன் குடும்பத்தோட அந்த தெற்கு ரூம்ல போய் தங்கு. அண்ணே நீங்க நம்ம குடும்பத்தோட வடக்கு ரூம்ல போய் தங்குங்க. அது என்ன அவங்களுக்கு மட்டும் தெற்கு நமக்கு வடக்கு? இதுல என்ன எடக்கு மடக்குறீங்களா? கணக்கு வாங்க. நடக்காது, நான் தெற்கு தான் போவேன். போங்களே, கூடிய சீக்கிரம் தெற்க போறவங்க தான் நீங்க. இப்பவே போங்க. வாங்க நம்ம வடக்கு போலாம். ஏங்க இந்த வீட்டுக்கு வர பக்கம் இது? போயா பொண்டாட்டிங்க போய். ஏன் தங்கச்சி போராள புண்ணியவதி இந்த கத்து கத்துறாள? ஒருவேளை இவளை பெத்த அவங்க அம்மா நிறைய கோரோஜனம் சாப்பிட்டு இருப்பாங்களோ? எங்க அம்மா மட்டும் என்ன கொஞ்சமான குரோஜனேக்கன் இருக்காங்க. ஒரு மரியாதைக்காக பாக்குறேன். நான் மட்டும் வாயை திறந்தேன். சரி சரி வாங்க, குழந்தைக்கு பசிக்கும்ல. ஏண்டி பசி பசின்னு அலையிற? உனக்கு பசிக்குது, குழந்தைக்கு பசிக்கலையே. அது அமெரிக்காவில் இருக்கிற அத்தான நினைச்சு சோறும் வேண்டாம் தண்ணியும் வேண்டான்னு உருகுது. ஆமா அத்தை, அத்தா நினைப்புல கிட்டத்தட்ட சாப்பிட்டு 1 மாசம் ஆகுது. பாத்தியா, சாப்பிட்டு 1 மாசம் ஆச்சாம். அப்பவும் எப்படி பாடிய வச்சிருக்குது பாரு. அதெல்லாம் ஒரு தனி பரம்பரை. சும்மா வாங்க, நான் ரூமுக்கு போலாம். என்னண்ணே இது? அந்த காட்டாங்குளம் ரவுடி வேற குடும்பத்தோட இங்க வந்திருக்கா. எப்படி வந்தா? புகை வண்டியில வந்திருப்பான். புகை வண்டியில வந்தானா கை வண்டியில வந்தானே? உங்களையா கேட்டேன். எப்படி வந்தா? எல்லாம் அண்ணியோட வேலைம்மா. எனக்கு தெரியாம ரகசியமா அண்ணனை குடும்பத்தோட வர வச்சிருக்கா. எப்படியாவது அண்ணன் மகளை தம் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு பிளான். ஓஹோ ஓஹோ, அப்படியா? சரி, வந்ததுதான் வந்தோம். நல்லா நுனி இலையா போட்டுக்கிட்டு கல்யாண சாப்பாட சாப்பிட்டுட்டே போயிடுவோமே. சாப்பாடா? ஐயோ அண்ணே, இவ்வளவு சொத்து இருக்குல்ல, இன்னைக்கும் கோவில்ல உண்டை கட்டினா முதல் ஆளா இவர் தான் போய் நிக்கிறாரு. கோயில்ல முறையோ என்னவோ. முறையா? என் குறை இப்படி ஒரு மக்க எனக்கு வந்து வாசிருக்க வேண்டாம். அண்ணனையா சொல்றேன்? உங்களை தான் சொல்றேன். ஆமா, அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வாங்கி வந்திருக்கோம். எதுக்கு வந்தோன்னே புரியலையா? பேசாம இருங்க. இத பாருங்க, இந்த கல்யாண விஷயத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த காட்டாங்குளம் தழுக்குக்காரி பொண்ணை உன் பையனுக்கு கட்டி வச்ச, அவ சூனிய வச்சு அப்பா அம்மாவை பிரிச்சிருவா. அந்த அம்மாவும் அப்படித்தானா? நமக்கு கல்யாணம் ஆன கையோட நீ எங்க அம்மாவுக்கு மருந்து வச்சா ஊரெல்லாம் பேசிக்கிட்டாங்களே. மாப்பிள, தங்கச்சி சொல்றது சரியா தான் இருக்கு. வர வர நீங்க ரொம்ப பேசுறீங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்கிற வரைக்கும் நீங்க துறக்கப்படாது. ஏதா இந்த வாய இது கிடக்கத்தை விடுன்னு நீ காரியத்தை பாரு. நான் இல்ல, நான் மட்டும் இல்லையா? நான் இல்ல, நீ இல்லன்னு எல்லாரும் சொல்லிட்டு என் கல்யாணத்தை மட்டும் கோட்டை விட்டுடாதீங்க. என் தங்கச்சி மகளே, இந்த வீட்டுக்கு நீதான் மருமகள். அது போதும். நான் இல்ல விட்டுடுவேனா? அண்ணா, வீட்டுக்காரரே எனக்கு தெரியாம அவங்க தங்கச்சி குடும்பத்தை வரவழைச்சு அந்த பொண்ணுக்கு நம்ம சங்கர கட்ட பாக்குறாங்க. அந்த சண்டைக்காரி மகளுக்கா நம்ம சங்கர கட்டுறது? ஏண்டி கத்துற? உன் குரலை கட்டு 40 வேலைக்காரி வந்து நிக்க போறா. நீங்க சும்மா இருங்க. நீ என் பையன், நான் கீரின கொட்டை தாண்ட மாட்டான். தங்கச்சி, எதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. பையன் நம்ம ஊர்ல ஹைஸ்கூல்ல படிக்கிறப்ப லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்னு தாண்டறவன் இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்கான். சந்திர மண்டலத்துக்கே தாவனாலும் தாவலாம். அத்தை, அந்த பொண்ணு பேர் கூட சந்திராதான். பாத்தியா தங்கச்சி, பொது ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். அந்த வடக்க வாழ விடக்கூடாது, வடக்கு ரூம வாழவே விடக்கூடாது. இதுல யாரு ஜெயிக்கிறான்னு கடைசி வரைக்கும் நான் ஒரு கை பாத்துடுறேன். அந்த சூன்யக்காரியா இல்ல இந்த மருந்து காரியா? உங்களை அடிச்சு கொண்டு விடாத. நீ சுமங்கலியா இருந்து நம்ம பொண்ணு கல்யாணத்தை நடத்திவே. எங்க பொட்டிய காணா? நெத்தல பொட்டிய சம்சாரத்துது. ஆனா வழக்கமா என் கையில தான் இருக்கும்.
அவன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சு ஆடுவான்னு பேரு, நீ அவ வெத்தலை புட்டிய தூக்கி வச்சு ஆடுற. வெத்தலை புட்டி கனவில்ல. ஏதோ ஊர்ல இருந்து வந்த, மாப்பிளைய பார்த்த, பையனையும் பார்த்த, நல்லா சாப்பிட்ட, புறப்பட வேண்டியதானே. எனக்கு ஊருக்கு போகணும்னு தான் ஆசை. ஆனா ரயில் சார்ஜ் அவ கையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்க? நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளை, உங்களுக்கு ஒரு முறுக்கு மீசை. ஆரம்பத்துல என் பொண்டாட்டியும் என்ன அப்படித்தான் மிரட்டான். நான் சொன்னேன், அடியே நான் காட்டாங்குளத்தான், எங்கிட்ட இந்த ராங்கெல்லாம் வச்சுக்காத. அப்படியேப்பட்ட சிவனேச முதலியே நான் பீசக். அதுதாங்க பிஷக். பீசக்னா ஆளு க்ளோஸ்னு அர்த்தம். அத கேட்டால என் பொண்டாட்டி அன்னில இருந்து அப்பவே சுருட்டினா வாழ. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. அந்த அம்மாவுக்கு ஆயுசு கெட்டி இல்லாமலா 20 வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்திருக்காங்க. அந்த ஆள்கிட்ட என்ன பேச்சு? ஆளுகள் எல்லாம் பேசக்கூடாது. மரியாதை கொடுத்தா எவ்வளவு ஒண்ணா விலை கொடுத்து நாங்க வாங்குவோம். சும்மா இருங்க. ஒண்ணுமில்ல, ரயில் சார்ஜ் வேணா நான் தரேன், நீங்க ஊருக்கு புறப்பட்டு போங்களேன்னு அவர் ஆசையா தான் கேட்டாரு. அதை கேட்டுக்கிட்டு பேசாம இருந்தீங்க. இன்னும் கொடுக்கலையே. என்ன காட்டாங்குளம்? எங்க வீட்டுக்காரர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க கூட்டத்தையே விலைக்கு வாங்குவார் அவரு. அவருக்கு நீங்க ரயில் சார்ஜ் கொடுக்குறீங்களா? இந்த வீட்டு மாப்பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். ஏன் மூணாவது மனுஷனாவே வச்சுக்க. யாருக்கு போன உங்க சொந்தம்? என்ன சொல்றனே? ரொம்ப எகராதீங்க, கீழே விழுந்துற போறீங்க. இந்தாங்க, இந்த பொம்பளை கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? இப்போ என்ன சீவல் போட்டு சிவனேன்னு நான் சோபால வந்து உட்கார்ந்தம்மா. எடுத்தேன் கவுத்தேன்னு பேசுது இந்த பொம்பளை. இந்த பத்தியா, நம்ம கூட்டத்தையே இந்த அம்மா விலை கொடுத்து வாங்குவாங்களா? உன் தலையில இருக்கிற சௌரி வேலை தெரியாது. வேலை வேலை வாங்க மாட்டா, வாங்க மாட்டா. பெத்தா உச்சுரு ஊசலாகிட்டு இருக்கும் போது மருந்து மாய வாங்கி கொடுக்காம வீட்டுல இருந்த நகையெல்லாம் காலி பண்ணவனா செய்வோம். அப்படியா? ஏன் அஞ்சு அந்த நகையெல்லாம் எங்க வச்சிருக்கிற? வாய் முடிங்க. இது வரைக்கும் எங்க அண்ணியே இத பத்தி என்ன கேட்டதில்ல. நீ யாரு என்ன இந்த வீட்டுல அதிகாரம் பண்றதுக்கு? ஓஹோ, நானா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எங்க அண்ணன் மகனுக்கு உன் பொண்ணை கட்டி வச்சு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டிக்கலாம்னு பாக்குற. விட்டுருவேனா? நடக்குமான்னு? இது என்னங்க இந்த பேச்சு பேசுறா? அந்த குழந்தை சங்கருக்கு 6 வயசா இருக்கும் போது விஷ ஜுரம் வந்து அவன் படுத்த படுக்கையா இருந்தப்போ சாத்திரியம் பார்க்கணும் நான் கண்ணு முடிச்சு ஏன் தோல் மேல தூக்கி போட்டு அவன் தலையில ஐச வச்சு ஜுரத்தை இறக்கி இந்த அம்மா அவன் குழந்தைன்னு ஒப்படைச்சவன் நான். இந்த கை ராசி அவன் அமெரிக்காவுல போய் படிச்சுட்டு வந்திருக்கான். இந்த ஐஸ் வைக்கிற புத்தி தான் உங்க பரம்பரைக்கே கை வந்த கலையாச்சே. அம்மா ஐஸ் நான் இருக்கிற வரைக்கும் என் மாப்பிள்ளைய மடக்க நீ என்ன ஐஸ் வச்சாலும் நடக்காதுன்னு. ஆமாண்டி அம்மா, நாங்க ஐஸ், நீ நைஸ். இந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய விவகாரத்துல யாரும் தலையிட கூடாது. நான் ரொம்ப பொல்லாதவன். வெட்டு 1 துண்டு 2. என்னது? ஐயோ ஐயோ, அந்த ஆளோட நமக்கு ஏன் வம்பு? யாரோ சிவனேச மூலியாரா, இந்த ஆளு பிசுக்கா, அந்த ஆளு க்ளோஸா. பிசுக்கு க்ளோஸா? ஐயே, இவர் மகிமை எனக்கு தெரியாது. எவனோ சிவனேச முதலியா பஞ்சப்பைய குடும்ப கஷ்டம் தாங்காம இவர் தோப்புல இருக்கிற புளிய மரத்துல வந்து தூக்கு போட்டுக்கிட்டு தொங்குனானா. அதே சாக்கா வச்சு இந்த ஆளு எங்க அண்ணன் கிட்ட வந்து ஐயோ நான் ஒரு கொலைகேசுல மாட்டிக்கிட்டேன், கோர்ட்டு வரும் விவகாரம் வரும்னு பொய் சொல்லி எங்க அண்ணன் கிட்ட இருந்து 10,000 ரூபாயை வாங்கிட்டு போய் பெங்களூர்ல குதிரை ரேசு பட்டம் வராச்சே. பிஸ்கு இந்தாங்க 10,000 வாங்குறீங்க. என்ன உன் பொண்டாட்டி இப்படி எல்லாம் புழுது? இது நம்ம குழந்தை படிப்புக்கோசரம் மாப்பிள்ளை கிட்ட ஒரு 5 கேட்டதா, அவர் பெரிய மனசு பண்ணி 10 கொடுத்தாரு. இப்போ என்ன கேட்க சொல்ல தூக்கி போட்டுறேன். ஆளு கோவக்காரன் தான், இருந்தாலும் நானே வாங்கினதை ஒத்துக்கிறானே. என்ன இங்க ஹால்ல ஒரே சத்தம்? எல்லாம் உங்க பக்கத்துல இருந்து முதல்ல ஆரம்பம். எங்க சைடியே சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க, 40 வேலையில எவ்வளவு நஞ்ச எவ்வளவு புஞ்ச அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நடுவுல ஒரு 2 வெத்தலை செடியும் பாக்கு மரம் வந்தா வீட்டுக்கு வெத்தலை பாக்கு இருக்கும், வெளியே சொன்னா வைக்கலாம் அப்படி போங்கய்யா போங்கய்யா. ஆமா, மாப்பிளைக்கு நிம்மதி வரும். நம்ம சைடு எதுவும் தகராறு வரக்கூடாது. உள்ள போங்க. எல்லாம் என்னடி வாயை திறக்கிற? வர மச்சானுக்கு நிம்மதி வேணாம், உள்ள போங்க. சரி, நானும் தான் வரேன். ஏன் உங்க அண்ணன் இன்னும் ஊருக்கு போய் பழையல? என்னைக்கு உங்க அருமை தங்கச்சி ஊருக்கு போறாரோ அன்னைக்கு எங்க அண்ணனும் ஊருக்கு போயிடுவார். அத்தை, விழுந்து கும்பிடுறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி தீர்க்க சுமங்கலி ஆயிருமா. மாமா, நானும் விழுந்து கும்பிடுறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மருமகளே, சீக்கிரமா ஒரு பேர பிள்ளையை பெத்து கொடுத்து. ஆமா, நமக்கு ஏற்கனவே அமெரிக்காவில கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீங்க உங்க வீட்டுல சொல்லிட்டீங்களா? அதை ஏன் கேக்குறப்போ வீட்டுல இறங்கிற உடனே பார்த்தேன், எங்க அத்தை குடும்பம் மாமி குடும்பம் எல்லாம் வந்து இறங்கி இருக்கு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ 2 பேரும் சேர்ந்து உசுர வாங்குதுங்க. சரி, இப்ப சந்தர்ப்பம் சரியில்லை, அப்புறம் சொல்லிப்போன்னு பேசாம இருந்துட்டேன். ஆமா, நீ உங்க வீட்டுல சொல்லிட்டியா? அதையும் கேக்குறீங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே எங்க அப்பா எங்க அம்மாவை விட்டுட்டு ஓடிட்டாரு. அதே மாதிரி ஏன் வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாதுன்னு எங்க அம்மாவுக்கு ஒரே பயம். எனக்கு வேற இடத்துல சம்பந்தம் பாக்குறாங்க. சந்தர்ப்பம் சரியில்லை, அப்புறம் சொல்லிக்கலாம் நானும் பேசாம இருந்துட்டேன். 2 பேருக்கு நல்ல ஜாதகம், 2 பேர் வீட்லயும் சந்தர்ப்பம் சரியில்லை. ஆமா, இங்க சந்தர்ப்பம் எப்படி இருக்கு?
நீ ராசாத்தி என் கண்ணு வர வர நீ என்ன மாதிரி அழகாயிட்டு வர தெரியுமா மெதுவா என்னங்க பொண்ணு அலங்காரம் எப்படி ஏண்டி அறிவு கட்டவள, இது என் பொண்ணு தலையா பிளவர் வாஷா? உன் புத்தி உன்னை விட்டு எங்க இருந்து போவோம்? பூ சந்தைய ஏலத்துல எடுத்த உன் பொண்ணு தானே நீ. காலம் போற போக்கு தெரியாம கச்சாம் புச்சான் அலையாதடி. இப்பெல்லாம் நல்ல முடிய ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு சில்க் மாதிரி காத்துல அப்படி பறக்க விட்டு சைடுல ஒரு சிங்கிள் பூ வச்சா அதான் அழகு. அடியே சிங்கள பூவா கேட்டு? ஆமா, சிங்கள பூ, கன்னட பூ. அடச்சை குழந்தை, ஊர்ல இருக்கிற புடவையெல்லாம் ஏமா எடுத்து சுத்திக்கிற? தூக்கி ஏறி. ஐயோ என்னங்க இவ என்ன, அவ காஞ்ச எண்ணெயில மாட்டின கடுகு மாதிரி பொறிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். பையன் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தவன், அவன் எதிர்க்க குழந்தைய அரணைஜார் போட்டு ஒலாவ விட்டா அவன் மனசுல ஒரு கிலுகிலுப்பு ஏற்படும். அம்மா, பொட்டில அரணைஜார் 1/2 டசன் வச்சிருக்க, போய் எடுத்துக்கோ. எனக்கு பிடிக்காதுப்பா. உனக்கு பிடிக்கலன்னா என்ன, அத்தானுக்கு பிடிக்கும். அப்பன் கஷ்டம் கொஞ்சமாவது தெரியுதா உனக்கு? அமெரிக்கால எல்லாம் கால அழகா பார்த்துதான் ரசிப்பாங்களாம். உங்க மூளை ஏன்டா வர வர எப்படி போகுதோ? சும்மா இருறி. உன் பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு விட போது நீ மூக்கு மேல விரல வைக்க போற. எப்படிடா நம்ம வீட்டுக்காருக்கு இவ்வளவு டெக்னிக் தெரிஞ்சதுன்னு ஆச்சரியப்படுவேன். ஆமா, சொல்லாத டெக்னிக். சும்மா இரு. பொண்ணு செட்டப் அவ்வளவு நான் பாத்துக்கிறேன். அடியே, உங்க அப்பா செட்டப் பண்றாரா? எப்படியோ ஆகமத்தா உன் உடம்புல ட்ரெஸ் இருந்தா சரி. மானங்கட்ட மனுஷன், மானங்கட்ட மனுஷன். என்ன ஏன் திட்டுற? நீ சொன்ன வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்ப திட்டினாலும் உங்களை தானா? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அந்த தெற்கால குடி இருக்குதே காட்டாங்குளம் ரவுடி குடும்பம், அவங்கள தான் சொன்னேன். அரணிஜார் போட்டு விடுறாங்களா? அரணிஜார் அத்தான மயக்க. அது எப்படி உனக்கு தெரியும்? ஒட்டு கட்டிருக்கிறேன். அது உங்க பரம்பரை புத்தி. நான் ஏதோ வேலையை அந்த பக்கம் போனேன், அவங்க பேசுனது தானா என் காதுல வந்து ஒட்டிக்கிச்சு. இருக்கட்டும். காட்டாங்குளம் பொண்ணுக்கு அரணிஜாரா போடுறீங்க? அரணிஜாரு என் பொண்ணுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. ஐயோ என்ன ஐயோ? பெல் பாட்டம் போட போறேன். பெல் பாட்டுமா? அவளுக்கா? இஸ்திரி போட்டீங்களா? பெல்ல முடிச்சிட்டேன், பாட்டம் தான் பாக்கி. தள்ளு போடுங்க. இத போட்டா என் பொண்ணு எப்படி இருப்பா? சந்திரா கண்ணே, என்னமா இந்த பாரு, பெல் பாட்டம் வாங்கிட்டு போய் நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். சரிமா? அஞ்சு, ஏன் இந்த Dress நம்ம பொண்ணுக்கா? ஆமா. லூசா இருக்குமே. நீங்க தான் லூஸ். அமெரிக்கா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அமெரிக்காவுல பொம்பளைங்க எல்லாம் பெல் பாட்டத்தை போட்டுக்கிட்டு கையில ஒரு நாயை பிடிச்சுக்கிட்டு ஜம்முன்னு போவாங்களாம். ஆம்பளைங்க எல்லாம் அவங்களையே ஆன்னு பாத்துக்கிட்டு நிப்பாங்களாம். அது சரி, கூட எதுக்கு ஒரு நாய்? நாய் இல்லைன்னா ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அஞ்சு, அப்ப நம்ம சந்திராவுக்கு ஒரு நாய் வேணாம்? மூளை இருக்கா? நம்ம ஐடியா என்ன? சங்கர் நம்ம பொண்ணு பின்னாடி சுத்தணுங்கிறது தானே. அப்போ நாய்க்கு பதிலா சங்கர். இப்ப புரியுது. லூசா இருக்குமா? என்னங்க இது? ஒரே தச்சு மாட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க டெய்லர்ட்ட கரெக்டா தானே அளவு கொடுத்தீங்க? ஆமா, கரெக்டா உன் அளவு தான் கொடுத்தேன். என்னது? ஏன் அளவா? நான் நம்ம பொண்ணுக்கெல்லாம் அளவு கொடுக்க சொன்னேன். அப்படியா? ஐயோ, அவசரத்துல நான் அதை சரியா காதுல கேட்டுக்கல. ஓஹோ. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சபலம். என்ன? உன்னை இந்த Dressல பாக்கணும்னு. அப்படியா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சபலம். உங்க கன்னத்துல புலையர்னு அரையணும்னு. ஐயோ, அந்த காட்டாங்குளத்து குட்டி அரணிஜார போட்டுக்கிட்டு சங்கர் முன்னால வந்து மினுக்க போறா. என் பொண்ணு இந்த தலகாணி வரைய மாட்டிக்கிட்டு தவிக்க போறா. நான் என்ன செய்வேன்? பொண்ணு செஞ்சா என்ன? என்ன? அநேகமா இந்த பெல் பாட்டம் அந்த குட்டிக்கு சரியா இருக்கும். இத கொண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அவ போட்டிருக்கிற அரணிஜார அவ கால்ல கையில உண்டாவது எப்படியாவது வாங்கியாவது நம்ம பொண்ணு கொடுத்துட்டா. ஏங்க 40 வேலி என்ன கிண்டலா பண்றீங்க? அந்த குட்டி போட்டதை என் பொண்ணு போடணுமா? அப்ப இப்படி செஞ்சா என்ன? எப்படி? லுங்கி கட்டலாங்கிறீங்களா? வெரி குட் ஐடியா. லுங்கியே கட்டிக்கலாமா? நிஜமாவா? உங்க அப்பா லுங்கி போட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இப்ப அது ஃபேஷன். அப்படியே? அப்ப சரி. என்னங்க உடனே உங்க லுங்கிய? ஐயோ, இத கட்டாத. வேற ஒண்ணு புதுசா பொட்டியில வச்சிருக்கேன், தர்றேன். நான் இந்த லுங்கியா கேட்டேன். உங்க புத்தி ஏன் இப்படி மங்கி போகுது? ஏன்பா சங்கர், அமெரிக்காவில கூட கேரளா விளையாடுறாங்களா? ஆடுவாங்க, ஆனா வீட்டுல ஆட மாட்டாங்க, ரோட்ல தான் ஆடுவாங்க. அது என்னப்பா அது? ஏப்பா, நீங்க பேப்பரே படிக்கிறது இல்லையா? ஏன்? தினசரி நீக்ரோவுக்கும் வெள்ளக்காரனுக்கு சண்டேன்னு வருமே, இதே கருப்பு வெளுப்பு சண்டை தான். இதை வேற வீட்டுல ஆடுவாங்களா? ஏங்க, உங்களுக்கு தான் வயசாச்சு. வீட்டுல உட்கார்ந்து ஏதாவது டொக்கு டொக்குன்னு ஆடிட்டு இருக்கணும். அவன் வயசு புள்ள, அவனையும் என் வீட்டுல கட்டி போட்டிருக்கீங்க. மாப்பிள என்ன? உங்களை இல்ல, மாப்பிள தம்பிய சொன்னேன். வயசுக்கு ஏத்த விளையாட்டு விளையாடணும். என்ன இப்படி வந்து நிக்கிறேன்? இந்த பாரு, குளிக்கிற ரூம் அங்க இருக்கு. பா 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 பா. தங்கச்சி, கர்நாடகமா பேசி நீ காட்டாங்குளம் ஜமீனுடைய மானத்தையே வாங்காது. இந்த காலத்துக்கு இதுதான் தகுந்த Dress. குழந்தை மாப்பிள தம்பியோட டென்னிஸ் ஆடப்போது.
இப்ப நான் டென்னிஸ் ஆடுற மூட்ல இல்ல. மட்டைய கையில புடிங்க, மூடு தன்னால வரும். மாமா, மாப்பிள்ளை கிப்பிள்ளைன்னு கூப்பிட்டீங்க, எனக்கு பொல்லாத கோவம் வரும். ஆமா. என்ன சங்கர் அப்படி சொல்ற? எங்க அண்ணனுக்கு நீதானே மாப்பிள்ளை ஆக போற. அது உங்க 2 பேர் நினைப்பா இருக்கலாம், ஆனா நடக்க போறது வேற. நடக்காம போயிடுமா? நான் யாரு? காட்டாங்குளத்தான். எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல யாரு? சிவனேச முதலி கோட்டீஸ்வரன். அவன் வீட்டு பிள்ளைக்கு உன் வீட்டு பொண்ண குடு குடுன்னு பாக்கலான்னு அந்த தைரியத்துல ராத்திரி 12 மணிக்கு சம்பந்தியாவ போறமேன்னு என் வீட்டு மாங்கால கைய வைக்க பார்த்தான். உடனே பார்த்துட்டேன். ஆல் க்ளோஸ். என்னையா பேசி இதெல்லாம் வேற யார்ட்டே வச்சுக்கயா. ஏயா நீ என்ன பிளாட்பாரத்துல எண்ணி சீவிட்டு இருந்தியா? ஐயோ இந்த வீட்டுல நிம்மதியா இல்லாம போச்சு. என்ன குழந்தைய இவ்வளவு ஜோடிச்சு எடுத்துன்னு வந்து மாப்பிள்ளை இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போறாரு. அத்தா சொல்றதுல என்ன தப்பு? எங்க 2 பேரும் எங்க பேச விடுறீங்க? பெரியவங்க வயசுக்கு மீறின வார்த்தையா இருந்தாலும் நம்ம மருமக கரெக்டா சொன்னா. ஒண்ணு கேட்டாலும் நறுக்குன்னு கேட்ட தங்கச்சி. இப்பவே நான் அதை பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். போய்யா நீ ஆடு. சங்கர் நமஸ்காரம் சார். பாப்பா பாலு உட்காருப்பா. உன்னை தாம்பா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உன்னாலதான் இந்த வீட்டுல மேளம் கட்டணும். என்ன பார்த்தா கௌரவ அடிக்கிற மாதிரியா இருக்கு. அது இல்லப்பா, நீ மனசு வச்சாதான் இந்த வீட்டுல கல்யாணம் நடக்கும். நான் மனசு வைக்கணுமா? நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ஓஹோ இதுதான் பொண்ணா? போதும் சார், ஐ வில் மேனேஜ். நீ என்ன ரசிக்கிற? நல்லாவே இருக்கு சார். எத்தனாவது படிச்சிருக்கு? அப்பா அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. ஐயோ அண்ணி, இளோ வயசு அண்ணி. சார் அரட்ராயர் போடுற வயசு கூட தாண்டலையே, அதுக்குள்ள என்ன அண்ணி? புரிஞ்சுது. மாலதி நீ உள்ள போ. பாலு, என் தங்கச்சி மகன் இப்ப இங்க வந்திருக்கா. அவளை நீ பார்த்தது இல்லையா? எங்க காட்டினீங்க? மூக்கும் மொழியுமா இவர் மாதிரியே இருப்பான். ஐயோ பாக்குறேன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. அவளை சங்கர் தலையில கட்ட பாக்குறாங்க. இவ மட்டும் என்னமா இப்ப போச்சு அரணிச்சாரு, அத சங்கர் தலையில கட்ட பாக்குறான். எப்படிங்க பண்ணலாம்? அதுக்கு தானப்பா உன் உதவி தேவை. சங்கர் கிட்ட சொல்லி எப்படியாவது என் தங்கச்சி மகளை கட்டி வை. இதோ பாருப்பா, எங்க அண்ணன் பொண்ணை கட்டி வை. ஐயோ அசிங்கங்க, நான் ஒரு ஸ்தாபனத்துக்கே முதலாளி, என் தொழிலையே மாத்துறீங்களே. பாலு தப்பா நினைச்சுக்காத. சின்ன வயசுல இருந்து நீயும் சங்கரும் ஒன்னா பழகினவங்க, ஒன்னா பந்து விளையாடினவங்க. ஏன் சட்ட துணி வாங்குறதுனாலும் எந்த கலர்ல வாங்குறதுன்னு உன்னை கேட்பான். அதனால்தான் சொல்றேன், எப்படியாவது சங்கர் கிட்ட சொல்லி என் தங்கச்சி மகளை என் அண்ணன் பொண்ணை கட்டி வை. நீ சொன்னா அவன் கேட்பான். நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? கட்டிக்க போறது அவன். அவன் எந்த பொண்ணை செலக்ட் பண்றானோ அந்த பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக. பாலு சொல்றது கரெக்ட். எங்க அண்ணன் ஜாதக ரீதி எனக்கு தெரியும். நீ அப்படியே பேசி முடிப்பா. என் தங்கச்சி யோகமும் எனக்கு தெரியும். நீ எப்படி வேணும்னாலும் பேசு. பேசலாம். அவன் எங்க சங்கர்? இந்த குழப்பத்துல போனவன் தான்ப்பா. அமெரிக்காவா? இல்லப்பா, உள்ளூர்ல தான். உள்ளூர் தானே. அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். அவன் 2ல 1 செலக்ட் பண்ணணும். இதுக்கு அவன் ஃபாரின் போயிருக்க வேண்டாம். உஷா, என்ன தன்னையே மறந்து உட்கார்ந்திருக்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா. ஒரு பெண்ணு தன்னையே மறந்த நிலையில உட்கார்ந்திருக்கான்னா ஏதோ இருக்கு. என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஒண்ணு இல்லம்மா. உஷா, உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கவனா? உன் நினைவுலதாம்மா எனக்கு நிம்மதி இருக்கு. ஆனா உன் அழகும் வயசும் எனக்கு பயத்தையே தருது. என்னம்மா இது? நான் உண்மையில வச்சிருக்கிற பாசத்தையே சந்தேகப்படுறியா? அது இல்ல உஷா, இன்னைக்கு ஷூட்டிங்ல நான் ஒரு காட்சியில நடிச்சேன். அதுல இருந்து என்னமோ தெரியல, என் மனசு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த படத்துல நான் ஒரு தாய், என் மக என்ன உதறிட்டு ஹீரோ கூட ஓடி போயிடுறான். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. எதுக்குமா இப்படி அனாவசியமா பயப்படுறீங்க? சினிமாவை நிஜ வாழ்க்கையை ஒன்னா சேர்க்காது. கனவு கூட சில நேரத்துல பறிச்சிருதுமா. அம்மா உஷா, சீக்கிரமா உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா தாமா எனக்கு நிம்மதி. ஒண்ணு கட்ட அழகா குளிக்க பத்தியா? கொஞ்சம் இப்படி திரும்பிச்சுன்னா நல்லா இருக்கும். நாங்க இவ்வளவுதானே வயசு என்ன உங்களுக்கு? பேர வர பிறக்க போறேன். இந்த நேரத்துல பொண்ணை பாரு, கிண்ண பாருங்க. இருக்குயா? ஆமா, அந்த பொண்ணை பார்த்த கவனத்துல உன்னை மறந்துட்டேன். பாருங்க, பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த சங்கர் பையன் நம்ம பொண்ணுகளுக்கு தாலி கட்டித்தான் ஆகணுங்க. விஷயம் தெரியுமா உனக்கு? என்னது? சங்கர்னுடைய ஃப்ரெண்ட் ஓம்படி மாதிரி பாலுன்னு ஒரு பையன் வந்தானே, அவன் என்ன சொன்னாலும் சங்கர் கேட்பானா. அவனை வச்சே காரியத்தை முடிக்கணும். ஆமாங்க, நான் கூட நினைச்சேன் அவனை வச்சு காரியத்தை எப்படியாவது கச்சதுல முடிச்சுங்க. நீங்க சும்மா எப்படி முடியும்? என்னங்க மால் வெட்டவானா? மால் அது என்ன மாலு? மால்னாக்கா பலான விஷயம் சில்றடி. அவனுக்கு ஒரு 25,000 ரூபாய் தர்றதா சும்மா ஒரு டூ போடுற தரப்போறது இல்ல, தர்றதா சொல்லி அவனை வச்சு பண்ணிடுறேன். அல்பம் 25,000 ரூபாயா? அத்தானுக்கு இருக்கிற சொத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாமே. அதானே லட்சம் ரூபாய் லஞ்சம் தரேன்னு சொல்லி காரியத்தை கச்சிதமா முடிச்சிருக்கேன். அது போதும். 2 லட்சம் ரூபாய் 5,000 ரூபாய் எங்கிட்ட சொல்லி 4 ரவுடிங்களை வச்ச கல்யாணத்தை முடிப்பேன். ரவுடி பசங்க சாவகாசம் போட்டானே எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நானு பரம்பரை புத்தி நம்மளை விட்டு எப்படி போவோம்? நீ பேசாம 5,000 ரூபாய் தள்ளு. சின்ன கண்ணு,
சம்சா, மம்சுடின்னு சகிலி கருப்பேன் இந்த 4 பேரை வராங்க. வந்த உடனே மாமா அபேசு, தங்கச்சி அபேசு, மாப்பிள்ள அபேசு அப்படியே கட் பண்றோம். காட்டு மன்னார் கோயில்ல கல்யாணம், பிபி தாலி கட்டுறோம். ஆமா ஆமா, காட்டு மன்னார் கோயில்ல கல்யாணம், புலியூர்ல சாந்தி ஒருத்தம். வச்சுக்கோ காட்டு மன்னார் கோயிலும் வேண்டாம், புலியூர் வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. எந்த கண்டாக நடந்தாலும் டவுன்லயே வச்சுங்க. அதானே பேசாம கௌரவமா கல்யாணத்தை முடிங்க. நீங்க கௌரவத்துக்கெல்லாம் இப்ப மார்க்கெட் இல்லடி, பிசி அதுக்குதான் மார்க்கெட். சங்க பயலுக்கு என்ன அவ்வளவு திமிருன்னு கேக்குறேன். என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அப்ப செவிடா, ஊமையா, குருடா இல்ல என்னன்னு கேக்குறேன் நாங்க. அட செவிடு குருடா இருந்தாலும் பரவாயில்லையா, பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணிருப்பானே. இது 2 கட்டானா இருக்குதே. ஆமாமா, நான் கூட அத்தான கேட்டேன் எனக்கு என்ன குறைச்சல்னு. உடனே அவரு உங்க அம்மா மாதிரி குதிரை மாதிரி வளர்ந்துருக்கிய தவிர உனக்கு மூளையா வளரலன்னு சொன்னாருமா. சொன்னனே காட்டியா, எக்ஸசைஸ் பண்ணு இடுப்ப கச்சா வச்சுக்கோன்னு கேட்கல. அத என்னமோ நல்லவன் தான். இந்த மருந்துக்காரருக்கார அவதான் உனக்கு தூவம் போட்டிருப்பாவ. ஏண்டி அந்த மருந்துக்காரியும் கிராமத்தில் தானே இருக்கிறான். ஆமா, என்ன தளன்னு வங்கி மாதிரியா உடம்ப வச்சிருக்கான். வங்கி மாதிரியா? இந்த பாருங்க என்ன பண்ணுங்களே எனக்கு தெரியாது. எப்படியோ அந்த பாரு கிட்ட ₹1,00,000 கொடுத்து காரியத்தை கஷ்டமா முடிச்சுங்க. அது போதும் எனக்கு. ஓம்படி பையா, உனக்கு ஒரு வாழ்வா. தனிப்பார்வை சரியில்லை. இப்போ Saturn looking not good. தனிப்பார்வை சரியில்லை. என்ன சாமி கஜபடியா யாருக்கியா தனிப்பார்வை சரியில்லை? உன்னையெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கான் பாரு நம்ம முதலாளி, அவனுக்கு தான் தனிப்பார்வை சரியில்லை. ஐ எம் வெரி சாரி சார். செவ்வாய்க்கிழமை அதுமா குழந்தை வந்து கையை நீட்டினா பார்த்தேன். சார் பொட்டலாம் ஏதாவது வேணுமா சார்? This is an office. You should be properly. See, I don't like all these things nonsense. என்ன வசந்தி, ஏன் சினிமாக்கு வரல? உனக்காக நான் பிளாக்ல 2 டிக்கெட் வாங்கி வச்சிருந்தேன். சார், நீங்க என்ன தவறா புரிஞ்சுட்டீங்க. நான் அப்படிலாம் வர மாட்டேன். இதுல என்ன மாத்தி? இனிமே என்கிட்ட அப்படிலாம் வச்சுக்காதீங்க. அப்ப நான் முதலாளிகிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன். After all, man is a man. நீ சின்ன விஷயத்தை பெருசு பண்ற. எது சார் சின்ன விஷயம்? என்ன போல வயிற்று பழுப்புக்காக குடும்ப பெண்கள் ஆபீஸ் உத்தியோகம் பார்க்க வராங்க. அவங்க கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? சரி, நீ என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். இதெல்லாம் இன்னைக்கே டைப் அடிச்சாகணும். You see, Mr. Swaminathan. You see, Mr. Swaminathan. நீங்க என்ன செய்றீங்க? நேரா குடோனுக்கு போய் Mr. Swaminathan. Excuse me, நான் பஞ்சாபகேசன். பாலு இருக்கிறானா? அர்ஜென்ட்டா அவங்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். யாரையா நீ? எனக்கு ஆடுதுற பக்கம். உங்களுக்கு நீங்க இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? உங்க தலைய பார்த்தா ஏதோ பேய் காத்துல அலைஞ்சிட்டு இங்க ஒதுங்கின மாதிரி இருக்கு. நான் தான் இங்க மேனேஜர். மேனேஜரா? அப்ப நான் வந்த விஷயத்தை உங்ககிட்டயே சொல்லிடலாம். என்ன அது? கொஞ்சம் எப்படி வாங்க. எங்க சும்மா சொல்லப்படாது. ஒரு கல்யாணத்தான ஆபீஸுக்கு இவ்வளவு ஆடம்பரமா? டைபிஸ்ட் என்ன, மேனேஜர் என்ன? கல்யாண தரக ஆபீஸா? என்னையா வளர்ற? எங்க ஊர்ல கூட இந்த மாதிரி தரகு பெருவிதிகள்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவ்வளவு பட்டாடோபம் கிடையாதுங்க. ஆமா, பாலுவுக்கு தரகு வியாபாரம் தானே? ஏயா மானத்தை வாங்குற? இது பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனியா, பாலு அண்ட் கோ. ஓஹோ, கல்யாணத்துக்கு பொண்ணுங்களை இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ? ஆமா, நீ எந்த பாலுவை சொல்ற? அதாங்க பெரிய விட்டு சச்சிதானந்தம் பிள்ளை அவன் சங்கர் இருக்கிறானே, அவனுடைய ஃப்ரெண்ட் ஒல்லியா ஓம்படி மாதிரி இருப்பானே பாலு, அவன் தானே இந்த கம்பெனி முதலாளி. எஸ் எஸ் எஸ், கரெக்டா தானுங்களே சொல்றேன். ஒருவேளை ஆபீஸுக்கு தெரியாம சைடுல இந்த தரகு பிசினஸ் வச்சிருக்கானோ? வாட் a shame, what a shame. இதுல என்னங்க ஷேம் இருக்குது? வேணும்னா நீங்களும் ஒன்னு சைடுல வச்சுக்கீங்க. மேனேஜர், கேஷ பேங்க்ல டெபாசிட் பண்ணு. தம்பி, என்ன தெரியல? சங்கர் வீட்டுல பாத்துருக்கல. நான் தான் ஆடுதுற அத்தை புரிச்சேன். சார், இந்த ஆடுதுற அசிங்கமா பேசுறான் சார். தம்பி, ஒண்ணும் இல்ல. இது என்ன கல்யாண தரகு ஆபீஸான்னு கேட்டேன். அவ்வளவுதான். சுரு கோவம் வந்துருச்சு. இப்படி வாயா. சே வர வர இந்த ஆபீஸ்ல கண்டவனா நுழையறானே. சில்க் ஜிப்பா, ஜரிகை வேஷ்டி, டாலர், எங்கேயோ நுழைய வேண்டியவன். ஒண்ணும் இல்ல தம்பி, சங்கர் அவங்க மாமா காட்டாங்குளத்தான் பொண்ணு. நீ சங்கருக்கு முடிச்சு வச்சா உனக்கு ₹1,00,000 தர்றேன்னு பேசினதா என் பொண்டாட்டி சொன்னா. என் பொண்ணை நீ முடிச்சு வச்ச ₹1,50,000 தரேன். அட்வான்ஸோட என் பொண்டாட்டியை நான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். நீயும் பொண்டாட்டியும் என்ன பார்த்தா கல்யாண தரக மாதிரியா இருக்கு. தரகம் இல்லையா உன் பேர் ஏன் அடிபடுது? அடிபடுதா? இப்ப அடிபட போறடி. ஏயா, நான் அந்த சங்கருக்கு வேண்டப்பட்டவன், ஃப்ரெண்டு, சொன்னா கேட்பாங்கிற முறையில உங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அதுக்காக என் தலையை போட்டு ஏன் உருட்டுற? தம்பி, அவன் பொண்ணுக்காக உருண்ட தலை, எனக்காக கொஞ்சம் உருட்டேன். முடியாதியா? பணம் பத்தலன்ற ₹2,00,000 தரேன். கணிசமா உனக்கு வேண்டியதை எடுத்துக்க. லேசா ஒரு 10 இப்படி வெட்டு. இந்த வாரம் பொண்டாட்டிக்கு தெரிய வேண்டாம். முதல்ல வியாபாரத்தை முடி, அப்புறம் தான் காபி உபச்சாரம். இல்ல காசு கொடுக்க பியூனை கூப்பிடுறேன். கழுத்தை புடிச்சு தள்ள. தம்பி, நான் பட்டணத்துக்கு புதுசு, என்ன ஒண்ணும் செஞ்சிடாத. ஆடுகிற ஒழுங்கா மரியாதையா போறியா? இல்ல உன்னை சோறு தண்ணி இல்லாம குடவுல வச்சு கூட்டிடுவேன். பொண்டாட்டி துணை இல்லாம வந்ததே தப்பு. போய் முந்தானி குடிச்சுக்கோ. அதே போ நீ பார்த்த தலை பிஞ்சு விட்டியா? அப்ப பாக்க பணியா, உன்னதான் நான் நம்பி இருக்கிறேன். நீ சூரணம் கட்டும். ஆமா கண்டு
ஆறு வட்டு போட்ட பண்ணையாள் அறியுமோ? அட தெரியும், அவங்கிட்ட எக்கச்சக்கமான சில்லற, சின்ன பொண்ணுங்கெல்லாம் அவனை சுத்துது. எங்க நான் அறியும்? இனிப்பதானே ஈ சுத்தம், அவங்கிட்ட சில்லற இருக்குது, சின்னது சுத்துது. அது இல்ல, எல்லாம் இந்த சூரணத்துடைய மகிமை. சூரணத்தை குறைச்சு தீலிட்டு கொடுத்தா மதி. ஏன் பாலிலிட்டு கொடுக்க கூடாதா? எங்கெங்கிலும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா மயங்கும். குடிக்கும் நாள் கொடுக்கும் நாள் பண்டு மாதிரி சுத்தி சுத்தி மயங்கும். வண்டு மாதிரி சுத்தி சுத்தி மயங்குமா? மாட்டிக்கினா சங்கர் மாப்பிள்ள மாட்டிக்கினான். என் பொண்ணு கலைக்கு கொடுக்க போறான், இவன் வண்டு மாதிரி சுத்தி சுத்தி வர போறான். அப்படி வண்டு மாதிரி சுத்தி சுத்தி வரல, குழவியா மாறி உன்னை சுத்தி சுத்தி கொட்டோன்னு கொட்டுவேன். பணிகா, அவசரமா உன்னை பார்க்கணும்னா எந்த இடத்துல பார்க்கலாம்? இப்படி வரும். என்னடா இன்னைக்கு நம்ம வீடு ஒரே அமைதியா இருக்கு. ஓஹோ, உங்க அண்ணன் குடும்பம் ஊர் சுத்த போயிருக்கோ? ஏன் எங்க அண்ணன் குடும்பத்தை மட்டும் சொல்றீங்க? உங்க அருமை தங்க, அது அந்த மருந்துக்காரி காலையில எழுந்து ஒரு அரட்டின் எண்ணெயை கட்டு வாங்கி குடும்பத்தோட எண்ணெய் ஸ்நானம் பண்ணிட்டு பொங்கலை கொண்டா, வடைய கொண்டா, இட்லியை கொண்டான்னு எல்லாத்தையும் சோத்து மூட்டை கட்டிட்டு ஊர் சுத்த போயாச்சு. பலே, அப்ப வீட்டுல யாரும் இல்ல, தனியா இருக்கோன்னு சொல்லு. ஆமா, என்ன புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்க? ராமாயணமா? நான் ராமாயணம் படிக்கல, பருவம் கடந்த காதல் ஒரு நாவல், அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வயசுல நாம அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம். லட்சுமி, இனிமே நமக்குள்ள எதுக்கு ஏட்டிக்கு போட்டி? ரெண்டு பேரும் நிம்மதியா இருப்போங்க. நிம்மதியா இருந்தா போதுமா? மனசுக்கு சந்தோஷம் வேண்டாமா? சந்தோஷம் பண்ணணும்னா உன்னுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை. லட்சுமி, ஏன் நீ அந்த பருவம் கடந்த காதல் புத்தகத்தை படிச்சு முடிக்கலையா? ஐயோ, ஏண்டா இந்த வயசுல இந்த மாதிரி போகுதோ உங்க புத்தி? நீ தானே சந்தோஷம் பண்ணு, இப்ப அதை காட்டுற. நான் என்ன அப்படியாவா இருக்கேன்? நான் சந்தோஷம் வேணும்னு சொன்னது மாலதி என்னைக்கு நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆறாளோ அன்னைக்கு தான். அப்படின்னா உன் லைஃப்ல இனிமே உனக்கு சந்தோஷமே கிடையாது. என்னது? கோச்சுக்காத லட்சுமி. இப்போ உன் அண்ணன் மகளை கட்டிக்கிட்டா உனக்கு சந்தோஷம், எனக்கு வருத்தம். என் தங்கச்சி மகளை கட்டிக்கிட்டா எனக்கு சந்தோஷம், உனக்கு வருத்தம். ஆக கூடி ஒருத்தருக்கு வருத்தம் டெஃபினட். இத்தனை வருஷம் ஒத்துமையா இருந்துட்டு இந்த பிரச்சனைக்காக நம்ம சந்தோஷத்தை நாம ஏன் கெடுத்துக்கணும்? என்ன பண்றது? மகனுக்காக சில தியாகங்களை பண்ணதான் வேண்டி இருக்கு. அப்பாவா லட்சணமா நீங்க தான் விட்டு கொடுக்கணும். பெண் பாவம் பொல்லாது, என் கண்ணை கலங்க விடாதீங்க. சரி, இவ்வளவு தகராறிய ஒண்ணு செய்வோமே, ரெண்டு பொண்ணையுமே சங்கர் கட்டி வச்சிருவோம். என்ன சங்கர் ரெண்டு பொண்ணையும் கட்டிக்கிறதா? என்ன பேசுறீங்க? ஒண்ணும் பேசல. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. உங்க அப்பாவுக்கு ரெண்டு குடும்பம். ஏன் உங்க அப்பா மட்டும் என்ன பெரிய வீடு? சரி சரி சரி, ஒத்துக்கிறேன். என் தலையெழுத்து, நான் தான் ஸ்ரீ ராமபிரான் மாதிரி. ஏன் அதுக்கு என்ன குறைச்சல்? அதுக்கு இல்ல, நம்ம பரம்பரை பிராக்டிஸ நம்ம பையனாவது கண்டினியூ பண்ணட்டுமே. அதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. இதெல்லாம் ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டா குழப்பமா தான் இருக்கும். முதல்ல கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடுவோம், அப்புறம் ரெண்டு வீட்டு சொத்து ஒன்னா சேர்ந்துடும், ரெண்டு மருமகளும் ஒன்னா சேர்ந்துக்குவாளுங்க. அப்புறம் உனக்கு ஒரே உபச்சாரம் தான். என்ன சொல்ற? மௌனம் சம்மதம். சார், அம்மாட்ட சொல்லிட்டேன், கொஞ்சம் உட்காருங்க, இப்ப வந்துருவாங்க. ஆமா, நீங்க யாரு? இந்த வீட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஐ அம் தி மேனேஜர். ஓஹோ, அதாவது எடுபிடி வேலையா? மன்னிக்கணும் சார், ஐ அம் தி மேனேஜர். சரி சரி, நீங்க போங்க. அடடே, உங்களை ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டேன், மன்னிச்சேங்க. வணக்கம்மா. உட்காருங்க. உங்க லெட்டர் கிடைச்சது. உஷாவுடைய கல்யாணத்தை முடிவு செய்யணுங்கிறதுக்காகத்தான் நான் ஷூட்டிங்க கூட கேன்சல் பண்ணிட்டு வீட்டுல இருக்கேன். உங்க வீட்டுல சம்பந்தம் கொள்றத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். மன்னிக்கணும், நான் ஏதோ பெரிய நடிகைங்கிற காரணத்துக்காக நீங்க இந்த சம்பந்தத்தை முடிவு செய்ய மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பணம் பப்ளிசிட்டியை மதிக்கிறவன் நான் இல்ல. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கொள்கையில ஊறி போனவன். உங்களை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். பிறகு அண்ணாவுடைய கொள்கையில கடைபிடிக்கிற குடும்பத்தோட சம்பந்தம் கொள்ளுன்றதா என்னுடைய லட்சியம். என் மகளை ஒரு கௌரவமான குடும்பத்துல ஒரு கண்ணியமான மருமகளா ஆக்கணுங்கிறதா என்னுடைய லட்சியம். அப்போ எங்க குடும்பத்தோட சம்பந்தம் கொள்ள விருப்பம் தானே? விருப்பம்தான். எதுக்கும் உங்க மகளுடைய சம்மதத்தை கேட்டீங்களா? அதுக்கு அவசியமே இல்லை. என் மகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படி? ஐயோ, அழகா இருக்கு. சந்திரா, ஆடை அலங்காரத்துல மட்டும் அழகா இருந்தா பத்தாது, நடுவுல கூட ஒரு அழகு இருக்கணும். உன் அத்தா முன்னாடி எப்படி நடக்குது தெரியுமா? சும்மா அப்படி இப்படி 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 இப்படி. எங்க வா பாக்கலாம். வந்துட்டேன். ஐயோ, இடுப்புல ஒரு குடம் தான் பாக்கி. வெக்கமா இல்ல? ஐயோ, நீ வாடி. என்னமா ஏண்டி இப்படித்தான் நடந்து வர போறியா? இது நடையா? இது பட்டாளத்துல சேர வேண்டிய கேஸ். சும்மா இருங்க. சந்திரா, நான் சொல்றத கேளுமா. சொல்லுமா. உன் அத்தா முன்னால போய் உங்க அப்பா மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காத. சும்மா கண்ணை ஒரு சொல்லிட்டு கவர்ச்சி அப்படி ஒரு பார்வை பார்க்கணும். அது எப்படிப்பா பாக்குறது? அதான கேட்டேன். நம்ம ரெண்டு பேருக்கும் கவர்ச்சியை பத்தி என்ன தெரியும்?
நம்ம ஊர் டூரிங் டாக்கீஸ்ல புராண படம் பார்க்க நம்ம 2 பேரையும் அனுப்பிச்சிட்டு இருக்கிற எல்லா கவர்ச்சி படத்தையும் உங்க அம்மா எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு தானே கவர்ச்சி பார்வைன்னா என்னன்னு தெரியும். சரியா நில்லடி. இப்படித்தான் அவன் முன்னாடி போய் கூன் படுத்துட்டு நிப்பிய. சும்மா சண்டை செவலாட்டம் அப்படி நிமிந்து நின்னு. அத்தா என்னத்தா உங்களைத்தான் அமெரிக்காவில போய் என்ன ஒரு தரமாவது நினைச்சீங்களா அத்தா? ஐயோ அம்மா இந்த மாதிரியே பண்ணாத. ஐயோ ஐயோ கெடுத்து விட்டேன். 15 வருஷம் கழிச்சு இப்பதான் உங்க அம்மா என்ன தொட்டு பேசி கொஞ்சி இருக்காங்க. எல்லாம் போச்சு. மூஞ்சி புத்திய பாரு. உங்களை தான் கொஞ்ச நேரம் என்னவா? ஐயே மூஞ்சி முகரக்கட்டை. சரி இத பாரு. இத வச்சுக்கிட்டு என்னால இந்த மாதிரி பாடத்துக்கு மூடே வராது, சொல்லி கொடுக்க முடியாது. நீ வா அந்த பக்கம் போ. நீங்க இங்கே நில்லுங்க. அந்த காலத்துல அம்மா என்னன்னா பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப இவ என்னடான்னா பாடம் சொல்லி தரா. ஒண்ணும் சரியில்லை. ஏன் தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க? அதுதான் அமெரிக்கன் ஸ்டைல். அமெரிக்காவுல ஜாஸ்தி பேச மாட்டாங்க. அமெரிக்கால இருக்கும்போது என்ன பத்தி நீங்க நினைச்சீங்களா? நினைச்சேன். நிஜமா? நீ இப்படி கேப்பே நினைச்சேன். அமெரிக்காவுல படிப்பை தவிர வேற எதை பத்தியுமே நினைக்கிறது இல்ல. சுத்தி வளைச்சு பேசுவானே. உங்களுக்கு பிடிக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த லுங்கி. இத கேக்கல. என்ன உங்களுக்கு பிடிக்குதான்னு கேட்டேன். இந்த நேரத்துல இந்த கேள்விக்கு எங்கிட்ட இருந்து என்ன பதில் எதிர்பார்க்கிற? ரூம்ல உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன செய்யறாங்க? உங்ககிட்ட இருந்து நல்ல பதில வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்ல சொன்னாங்க. நல்ல புத்திசாலி குடும்பம். போய் அவங்கள்ட்ட சொல்லு, அத்தானுக்கு வேலை இருக்கான்னு சொல்லுமா. ஆள விடுமா. இப்ப உன்னை விட்டுறேன். அப்புறமா ஒரு நாளைக்கு நீயும் நானும் ஜாலியா கையை கொத்திட்டு வெளியில போயிட்டு வரணும். ஜாலியா நீ நானும்? ஆமா. கூடவே உங்க அப்பா அம்மா அழைச்சுக்க. அழைச்சிட்டு வரேனே. ஓவியா மருந்து கலக்கி வைக்கிறேன், மாப்பிள வந்து நிக்கணும். அதுக்கு கலக்கணும். அம்மிங்க எதுக்கு முதேவி? சரி ஸ்ரீதேவி. மாலு கண்ணு, இத சாதாரண கலக்கல்னு நினைக்காத. பனிகர் கொடுத்த சூரணம் பல குடும்பங்களை கலக்கி இருக்குது. பவர்ஃபுல்லாவே வேலை செய்யும். இந்த பாலை சங்கர் சாப்பிடணும். நம்ம பொண்ணு பின்னாடியே சுத்தணும். அந்த மருந்துக்கார அஞ்சகம் அந்த வைத்தியத்துல தாங்க முடியாம பைத்தியம் முடிச்சு அலையும். ஏப்பா இந்த மருந்துக்கு அவ்வளவு சக்தியா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இந்த சூர்ணத்தை கொடுத்தானே பணிய அவங்க அப்பங்கிட்ட சூர்ணம் வாங்கிதான் எனக்கு இவ கொடுத்தா. அன்னைக்கு மாட்டின இவகிட்ட நான். ஐயோ 20 வருஷம் ஆச்சுமா, படாத பாடுபடுறேன். சரி நேரமா சிந்தா பாலை கொண்டு கொடுத்து. அப்போ எனக்கு பயமா இருக்குமா, நீயே கூட. ஐயோ இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரியவங்களை கலக்க கூடாதுமா. நீயே தனியா போய் மாப்பிள்ளைய தாஜா பண்ணு. அங்க போய் பல்ல காமிச்சு நிக்காத. எப்படியாவது சங்கர பாறை குடிக்க வச்சுட்டு நீ வந்துரு. அம்மா மாலு கண்ணு, வெற்றி வாகை சுடிவா. சீக்கிரம் கண்ணாடி கிட்ட போய் முடியெல்லாம் கரெக்டா கிட்ட பாட்டு எல்லாம் பட்டு கிட்ட எல்லாம் கரெக்டா போட்டு கிச்சக்குன்னு போடும். ஏன்னா லேட்டு புறப்படலாமா? சாரி, நான் சொன்ன மாதிரி பிக்சருக்கு வர முடியாதா? ஏண்டா கோவிந்தராம் சேட்டுன்னு ஒரு பெரிய புள்ளிப்பா. 10 lakhs 10 லட்சம் ரூபாய் படத்தோட டேபிள் வரைக்கும் வந்துட்டான். வந்துடும் விடலாமா? டேய் முதல்ல பிசினஸ் கவனிடா. நாளைக்கு 2 படமா பாத்துருவோம். இந்தாங்க உங்களுக்காக பால் கொண்டு வந்து குடிங்க. பாலா? அது பாலு எனக்கு சின்ன வயசுல பால் குடிச்ச பழக்கமே இல்ல. அப்ப விவரம் தெரியாத வயசு குடிக்கல. இப்ப கூட குடிப்பா. குடிக்க மாட்டீங்க? உங்களுக்காக ஸ்பெஷலா பிஸ்தா பருப்பெல்லாம் போட்டிருக்கேன். பிஸ்தாடா? பிஸ்தா? டேய் உனக்கு பால் குடிக்கணும். ஆல்ரைட், மாதிரி பால் கொடு. எங்க அப்பா யாருக்கும் பால் குடிக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இந்த பார், உனக்கு அத்தா வேணுமா வேண்டாமா? ஆமா. அப்படின்னா பால் கொடு. கொண்டா பிஸ்தா. அப்பா திட்டுவாரே. ஒண்ணு திட்ட வர, கவலைப்படாத. உங்களுக்கு தெரியாது? எனக்கு எல்லாம் தெரியும், நீ பயப்படாத. டேய் நீ பால் தானே குடிச்ச? நீ ஆம்பல். My dear Malu, you are something super. டேய் அழகியே, கோழை மர காலழகியே. டேய் கோவிந்தராம் சேட் 10 லட்சம். இதை விட உன்னை நான் விட மாட்டேன். டேய் காட்டாங்குளத்தான், உன் பால் வேலை செய்துரா, அவஸ்தப்படு. மாலு 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 மாலு, எனக்கு பயமா இருக்கு. ஆஹா, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் சொட்டுதடி. அடியே உன் கண்ணில் கண்களில். ஐயோ என்ன விடு அப்பா.
கண்ணு என்ன வருத்தமா வர? ஐயோ நடக்க கூடாது நடந்துருச்சுப்பா. இருக்கட்டுமே, நம்ம மாப்பிள்ள தானே அமெரிக்கால இருந்து வந்தவன், கொஞ்சம் அவசரப்பட்டிருப்பான். ஐயோ அது இல்ல, பால கவுத்துட்டியா? இல்லப்பா. இவன் யாரு? இவன் இங்க வந்தான்? ஏண்டி பாலை யார்கிட்ட கொடுத்த? நான் அதான் கிட்ட தான் கொடுத்தேன். அவர் தான் என்கிட்ட கொடுத்தாரு. போட்டுட்டா, குடும்பத்துக்குள்ள பெரிய கல்ல போட்டுட்டாளே. மாரடிய என்னம்மா நீ ஹால்ல என்ன தனியா விட்டுட்டு வந்துட்ட? பெத்தவன் பக்கத்துல நிக்கிறேன்டா. பெத்ததோட உன் டியூட்டி ஓவர். ஏண்டா என் கூட தான் என் பொண்ணை பிடிச்சி ஸ்கிப்பிங் ஆட கிடைச்சதா உங்களுக்கு? அவன் சேர்த்து அணைக்கிறான். சரி நிக்கிறியா? போடி போடி போடி. ஏன் சார் ஒண்ணு இல்ல, இது கேளுங்களேன், உங்க மேல ஒரு தப்பும் கிடையாது. பால் அவர் குடிச்சிருக்காரு, கம்பல்சரியா நீங்க வாங்கி குடிச்சிட்டீங்க. இது பாருங்க, ஏய் இதுல நீ சம்பந்தப்படவே முடியாதுடா. இந்த குடும்பத்துல ஏதோ பால் சம்பந்தப்படுத்திருச்சு. இவனை பெரிய பம்பளம் மாட்டிட்டமே. ஏய் நல்லா கேட்டுக்கோ, எதை கொடுத்தா இவன் வாந்தி எடுப்பான்? மசக்கே இருந்தா நாங்க வாந்தி எடுப்போம். இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. குடும்பம் அல்லகோலப்படுது, நீண்டாடி ரக்க கட்டி. நாங்க நம்ம கண்ணெதிராவே கண்காவியா இருக்கே. ஐயோ அந்த பணிகளை கேட்டு ஏதாச்சும் மாத்து மரத்து வாங்கிக்கிறாங்களே. போங்க. அந்த படுவாவி பணிகளை நான் எங்கன்னு தேடுவேன். அவன் திருவனந்தபுரம் காட்டுல ஏதோ ஒரு மருந்துக்கு கரடி பால் எடுக்க போயிருக்கான். இவனை நானே கவனிச்சுக்கிறேன். அடே ஐயோ, பால் தலகாணிகளை மாத்திக்கிறே, ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்ய என்ன பண்ணுவேன்? ஐயோ கண்ணா குத்தி கண்ணு கையா உனக்கு நானே காட்பரிஸ் வாங்கிக்கிறேன். பச்சை பச்சைமா கண்ணு பச்சை. மாலு என்ன எங்கேயோ கொண்டு வரமா? 48 மணி நேரத்துக்கு நீ இப்பதான் இருப்போம். என்னடா பார்வை, இதான் வாசல் வழி. இந்த பங்களாக்குள்ள மறுபடியும் நுழைஞ்ச பிசிக்கு சொல்லுங்க. வெளியே கொண்டு போய் போட்டீங்களா? பய பாக்கிறதுக்கு நரம்பு மாதிரியா இருந்தாலும் தூக்கனா பொணங்கணும். எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து போய் வெளியே போட்டுட்டேன். சங்கரோட ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு பார்த்தேன். இல்ல அங்கே பீசி. ஆமா நீங்களும் உங்க பீசி. என்னடி மகாலு மகாலு நீயா? ஜனநோரமா இப்படி தவ்வி உட்கார்ந்ததை யாராவது பார்த்தா ரொம்ப தப்பா நினைப்பாங்க. போடா. மாலு மாலு வாடி வாடி. என்ன என் பொண்டாட்டி கூட நான் இவ்வளவு அதிகாரமா கூப்பிடல, இவன் இப்படி கூப்பிடுறானே. போடா. நீ போடா. மாலுவ ஜன்னல் அனுப்பு. மாலுவ ஜன்னல் அனுப்பவா? ஐயோ நான் பெத்தவன்டா, நான் அது மாதிரிலாம் அனுப்ப கூடாதுடா. மாலு மாலு கண்ணா, பால் சாப்பிட்டிய, அது வயித்த பெரட்டுதா? நெஞ்சிலேயே நிக்குது. ஐயோ மாலு அனுப்பு. மாலு அனுப்பவா? இதோ அனுப்புறேன். ஹேர் ஆயில் பாட்டிலே அடிச்சு கொன்னுடுவேன் உன்னை. போ. மாலு கண்ணா, ராத்திரி 12 மணிக்கு வர்றேன். இன்னும் அக்காலத்துல வரேன்னு சொல்றான். நீ பாடா. டேய் நீ பா. ஜன்னல் கம்பிக்கெல்லாம் உனக்கு எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிறேன். ஒருவேளை தவறி நானே தொட்டுட்டா? அடியே எதுக்கும் பிளைவுட் அடி. நான் வேணா உங்களுக்கு பயப்படலாம், இந்த கணக்குகள்லாம் பயப்படுவோம். அதுதான் 6 டைம்ல தான் சார் ஆகும். ஹலோ, சாரி ஸ்பீக்கிங். நான் மாலதி பேசுறேன். மாலதி? சரியா கேட்கல. எந்த மாலதி? மாலதியர் 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 மாலதியர். நிச்சயமா நீ எனக்கு போன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். யார் பேசுறது? உங்ககிட்ட என்ன விட வேற யாருமா இவ்வளவு தைரியமா பேசுவாங்க? நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஏங்குறேன். காரணம் உன்னுடைய இடமே எனக்கு எவ்வளவு குழும தெரியுமா? ஒரு பொம்பளை கிட்ட பேசுற பேச்சா இது? ஏன் மாலு அனாவசியமா பொம்பளைன்னு சொல்லிட்டு உன் வயசை ஏற்றிக்கிற? நீ என்னைக்குமே என்னுடைய ஸ்வீட் 17மா? ஆமா 17 தாட்டாத. அது போகட்டும். மாலுக்குன்னா ஜன்னல் வழியா ஒரு துண்டு காகிதம் போட்டதே, அதை பிரிச்சு படிச்சு பாத்தியா? ஐயோ அது வெறும் காகிதம் இல்ல கண்ணா, காவியம். ஆரம்பம் எப்படி? அப்பரின் பாசத்தை மறந்து விடு, ஐயரின் நேசத்தை வளர்த்து விடு. கண்டா அதுல ஐயன் யாரு? கண்டுபிடி. அடியன் தான். முதல்ல போன கீழே வை. என்ன கட் பண்ணிட்ட? பின்ன கட் பண்ண கண்டினியூ பண்ணுவாங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? நான் என்ன பேசுவையா? மாலு மாலு கண்ணா, இதெல்லாம் பண்ணா உங்க அத்தாருக்கு பிடிக்காதுமா? ஆமா, ரிசீவர் எடுத்து காதுல வச்சுக்கோ. சொன்னா கேளு. நீ வச்சுக்கிற வரைக்கும் நான் போனை கீழே வைக்க மாட்டேன். என்னது? கட் பண்ண போன எடுக்கலாம். சரியில்லை சார். என்ன தண்ணி தெளிக்கிற? தண்ணி தெளிச்சு அடுத்தது கோலம் போட போ. போட்டா என்ன
போன்ல என்ன கட்டி போட்டுட்டு என்ன பண்றீங்க? யார் சார் கட்டி போட்டாங்க? நீங்களே கட்டிக்கிட்டு. நானே கட்டிட்டேன். என்ன நடந்துச்சு? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க தெரியுமா? யார்கிட்ட? மாலதிங்கிற பொண்ணுகிட்ட பேசுறாரு நினைச்சுக்கிட்டு மாலதி அன்கோ மைக்கா ஓனர் அந்த முதலாளி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. எஸ் சார், அவங்க ரொம்ப பொல்லாதவங்க, கேஸ் போடுவாங்க சார். ஏன் சார் ஒரு முதலாளி இன்னொரு முதலாளி கிட்ட இப்படியா பேசுறது? சார், உங்களை நான் நார்மலா பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி தாவி பார்த்ததே இல்ல சார். நான் தாவல. ஆமா சார், அங்க இருந்து நீ இங்கே டைவர்ட். ஐயோ டைவர்ட்லாம். சார் நீங்க சரியில்லை. நான் சரியில்லை அப்படி நீ சொல்ற? சாரதி சார், ஆஃப்டர் ஆல் மேன் இஸ் எ மேன். போங்க போங்க, வேலை பார்க்க போங்க. எனக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. கால் பண்ற வேலை இனிமே ஃப்ரீயா கொடுத்தா கூட ஹோட்டல்ல கூட பால் சாப்பிட மாட்டேன். ஏதாவது குரூப் போட்டோவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? குரூப் போட்டோ உண்டு, ஆனா இப்ப இல்ல, சங்கர் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ, சங்கர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா? எனக்கு தெரியும், என் பொண்ணு அதிர்ஷ்டசாலின்னு. சந்திரா, அந்த பெல் பாட்டத்தை போட்டுட்டு வந்து மாமா பக்கத்துல நில்லு. போடியா. ஆமா, பெரிய பெல் பாட்டம். அரணிஜாரை விட பெட்டர். சும்மா சங்கருக்கு ஏன் பொண்ணு மாலதின்னு நாடி ஜோசியம் கேட்டு வந்திருக்கேன். அதான் நடந்த ஆகணும். நாடி பார்த்து ஜோடியா? பின்ன ஜோடி பார்த்து நாடியா? அப்பா கொஞ்சம் சும்மா இருங்களேன். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன். நம்ம சங்கர் மாமா பொண்ணு அத்தை பொண்ணு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறான். என்னது? ரெண்டு பொண்ணையுமா? ஏ என்ன தப்பு? நல்ல ஐடியா தானே. அம்மா காவேரிக்காரம்மா, நமக்குள்ள மாப்பிள்ளை சண்டைய வேண்டாம், ரெண்டு பேரும் ஒத்து போயிடுவோம். வேண்டாமா? வேண்டாம். உன் கூட நான் ஒத்து போக மாட்டேன். அண்ணே, நான் சொல்லிட்டேன், என் பொண்ணு ஒருத்தி தான் இந்த வீட்டுக்கு மருமக. எந்த வழிக்கு ஒத்து வர மாதிரி தான் எப்படி? அதானே அண்ணி, உங்க அண்ணன் குடும்பம் சூன்யம் வைக்கிற குடும்பம். ரெண்டு பொண்ணையும் கட்டி வச்சு மறுநாளே சூன்யம் வச்சு என் மகளை பிரிச்சுட்டா நல்ல பாய். பிரிக்கிற குடும்பம் நாங்க இல்ல. உன்னை திருப்பி கேட்கிறேன், மறந்து வைக்கிறவன் நீ, உன்னை மட்டும் எப்படி நம்ப முடியும்? அதுவும் நல்ல பாய். எது? நம்மளுதான். வாப்பா பாலு, சரியான சமயத்துக்கு வந்த. நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். என்ன சார்? உன் முன்னாலேயே அதை சங்கருக்கு சொல்லிடுறேன். சங்கர், இனிமே நீ அனாவசியமா குழம்பிக்க வேண்டாம். குழப்பமே கிடையாது. அதிர்ஷ்டக்காரன். ஐயோ, நீங்க தொட்டு பேசாதீங்க. சேச்சே, வயசு பையனை தொட்டு பேசுறது என்ன வழக்கம்? மானங்கட்ட குடும்பம், மானங்கட்ட குடும்பம். சொல்லவே இல்லையா? எங்களை பார்த்தா சொல்றேன். உங்க வீட்டுக்கார பரம்பரை எங்களுக்கு தெரியாதா? ஐயோ, சண்டை உங்க ரெண்டு பேருக்குள்ள தானே, என்னையே வம்பல மாட்டுறீங்க. சும்மா இருக்க மாட்டீங்க. சங்கர், உனக்கு நானும் முக்கியம், உங்க அம்மாவும் முக்கியம், என் சொந்தக்காரங்களும் முக்கியம், அவ சொந்தக்காரங்களும் முக்கியம். எந்த சம்பந்தமும் விட்டு போகாமல் இருக்க ரெண்டு பொண்ணையுமே உனக்கு கட்டி வச்சிருக்கோம். என்னப்பா இது? இந்த வீட்டுல நடக்க போறதாண்டா சொல்றேன். ஏன்பா, நீங்க படிக்காதவரா இருந்தாலும் புத்திசாலித்தமா நடந்துக்குங்களே, நீங்க எப்படி இந்த பைத்தியக்கார முடிவு எடுத்தீங்க? நல்லா கேளு சங்கர், எனக்கு தெரியும் நீ என் பொண்ணு சந்திராவை மட்டும் தான் கட்டிக்குவேன்னு. அத்தை, அவசரப்படாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அப்படி சொல்லு, எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க, சங்கர் என் மகளை தான் செலக்ட் பண்ணுவான். மாமி, கொஞ்சம் நிறுத்துங்க. ஏ பாலு, இனிமே பொறுத்த ஆபத்து, விஷயத்தை சொல்லு. ஓகே சார், எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஸ்டெடியா இருங்க. எதுக்கு? ப்ளீஸ். நீங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா அநேகமா சங்கருக்கு இந்த வீட்டுல 3 கல்யாணம் நடக்க வேண்டி வரும். 3 9 முடிச்சு போட வேண்டி இருக்கும். என்ன உளறல? 3 9 எல்லாம் 10 உணர்றேங்கிறாரா? மத்த விஷயத்தை சொல்ற. சார், சங்கர் நடிகை சுமதியோட பொண்ணை அமெரிக்காவில கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்ன மன்னிச்சிருங்கப்பா, பாலு சொன்னது உண்மைதான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இப்பதானே கோயிலுக்கு போய் என் காரியெல்லாம் கை கூடணும்னு வேண்டிட்டு வந்தேன். என்னங்கடா இது, கல்ல தூக்கி போடுறீங்க? நீயா? ஒண்ணுக்கு 2 பொண்ணு உனக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கும் போது போய் ஒரு ஆட்டக்காரி மகளையா? அத்தை, நிறுத்துங்க. அவங்க அவமரியாதை பேசுறத என்னால அனுமதிக்க முடியாது. பெருசா அனுமதிக்க மாட்டாரா? அயோக்கிய ராஸ்கல், உனக்கு என்ன துணிச்சல்? இதுக்காகவா இவ்வளவு பணம் செலவிச்சு உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சேன்? சார், படிச்சு பாஸ் பண்ண சொல்லி பணத்தை அனுப்பிச்சீங்க. பையன் பாஸ் பண்ணிட்டான், சுடுவா ஒரு கல்யாணத்தையும் முடிச்சுக்கிட்டான். அதே அமௌண்ட்ல நமக்கு சீப் தானே. பாலு, அந்த கல்யாணம் செல்லாது. ஏன் செல்லாது? கல்யாணம் செய்துக்கிட்டவன் நான். அவளை நீ மறந்தே ஆகணும். அவ வீட்டு பக்கமே போக கூடாது. போன அப்புறம் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. அப்பா, உங்களுக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரி மனைவிக்கு நான் மதிப்பு கொடுத்தாங்க, அவளுக்கு நான் வாழ்வு கொடுத்தாங்க. அதுதான் நடக்காது. ஏன் நடக்காது? சங்கர், சார் சார் சார், அவசரப்பட்டு பேச்ச வளர்த்தாதீங்க சார். பையன் அப்பருக்கு மரியாதை தர்றேங்கிறா சார். இந்த காலத்துல அவன் தரும்போதே காப்பாத்திக்க வேண்டாமா? பேசாம ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க சார். நீ என்னடா அவனுக்கு வக்காலத்து வாங்குற? மறுபடியும் சொல்றேன், என் சொல்ல மீறி அவன் போனா எல்லா அப்பாக்களை சொல்ற மாதிரி சொத்துல நயா பைசா கூட கிடையாது சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? அது மட்டும் இல்லடா, என் முகத்திலேயே முழிக்காது. எனக்கு ஒரு மகன் இல்லன்னு தலை முழிக்கிறேன். தலைமுழுகிறதா சார்? அவசரப்பட்டு இந்த முடிவுக்கெல்லாம் வராதீங்க. என் முடிவை நான் மாத்திக்க முடியாது. அப்ப இப்பவே நீங்க பைப்படியில போய் உட்கார வேண்டியதுதான். டேய், கடைசியா என்னடா சொல்றேன்? பாலு சொன்னதுதான். சங்கர், இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. Get out. எதிர்பார்க்க. தேங்க்யூ டாடி. சங்கர், 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 என்னங்க இது? அவ
அவன் வீட்டை விட்டு போறேன் கோஞ்சிட்டு போறான். சும்மா இருங்க தங்கச்சி. அவன் என்ன வீட்டுக்கு வெளிவா போயிட்டான்? மாடிக்கு தானே போயிருக்கான், வருவான். நீங்க சும்மா இருங்கண்ணா. மாப்பிள்ளை எப்படி செஞ்சுட்டா? ஒரு நல்ல வக்கீலா பார்த்து அந்த ஆட்டக்காரி அந்த பொண்ணைய உள்ள தள்ளிடுமே. நமக்கு யார் வக்கீல்? சட்டநாதம். அதே சட்டநாதம் தான் நமக்கும் வக்கீல். தேங்காய் குடுறா. பிசுக்கு பிசுக்குன்னு கூட அவனை மிரட்டி பார்த்தேன், பொசுக்குன்னு வெளியே போறான்றான். அப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அத்தா போனா போட்டோம். நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு மனசு பறி கொடுத்துட்டேன். பாலு, என்ன மாலு? உங்க அம்மா அப்பா இந்த ஊர்ல தானே இருக்காங்க. அப்பா அம்மாவை விசாரிக்கிற அளவுக்கு வந்தாச்சா? ஐயோ எனக்கு கூட தெரியாதுங்க. இங்க வந்தா ரூட்டே மாறுது. ஏ சங்கர், நீ எப்படியாவது பாப்பா, என்ன விடுங்க. என்ன வேலைடா இதெல்லாம்? என்ன வேலை? பால் பண்ண வேலை. என்னங்க அண்ணா, அவர்தான் பிடிவாதமா இருக்காரு. நாமளா அந்த நடிகை வீட்டுக்கு போய் தங்கச்சி எதுவும் சூட்டோட சூடா கவனிக்க கூடாது, ஆற போடணும். என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் வரேன்பா. ஏண்டா உனக்கு பெத்தவங்களை விட மத்தவங்க தான் பெருசாயிட்டாங்க இல்ல? அப்பாவே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இருக்க கூடாதுமா. குட் பை. சங்கர், டேய் சங்கர், அம்மா, நான் ரெடி. எதுக்கு? அத்தா இங்க. அத்தா கூட நான் ஜாலியா வெளியில போணும். அவன் வேற யாரு கூடவா ஜாலியா போயிட்டான். இடிச்சனா பரணி நட்சத்திரமா, பரணி நட்சத்திரம். அது வரைக்கும் என் பொண்ணு மத்தவங்க மாதிரி அரணிஜாரம் போடல, இன்னொருத்தனையும் பிடிக்கும். ஏன் சார் இப்படி கோவிச்சுக்கிறீங்க? After all, man is a man. I was told man is a monkey. Correct. Man came from monkey. But you are going to dogs. I see. Let me give a serious thought about it. Sir, shut up. You mean get out? உருப்படவே மாட்டான். இடிச்சுட்டான். எழுத்தாப்புல ஒரு பொண்ணு கோபப்படாது இடிச்சுட்டான். சாரதி, சாரதி. எங்க முதலாளி நீங்க எதுக்கா பாக்கணும்? ஓ, பொண்ணுக்கு வேலை கேட்கவா? ஊர்ல இருக்கிற விபூதி எல்லாம் நெத்தியில தூக்கிட்டு இருக்காங்க. நீ பெரிய மனுஷனா? நீ என்ன விவரங்கட்டத்தனமா பேசுற? நீ உட்கார்ற. ஏயா, எனக்கு இருக்கிற சொத்துக்கு என் பொண்ணு 1000 பேருக்கு வேலை கொடுப்பா. நான் வந்திருக்கிறேன்னு சீட் அமிச்சே இல்லையா? நீ என்ன நீ மிரட்டுற? நீ என்ன நீ நான் பேசுற? நீ ஆஃப்டர் ஆல் ஆர்டினரி கோட் போட்டவடி, நான் வேஸ்ட் கோட் போட்டுவேன். டாலர் தொங்குது பத்தியா? நீதான் நீ. என்ன அதிகாரம் பண்ற? நீ அதிகாரம் பண்ணுவேன், அதிகாரம் பண்ணிட்டே இருப்பேன். இன்னைக்கு நான் அதிகாரம் பண்ணுவேன், நாளைக்கு என் பொண்ணு அதிகாரம் பண்ணுவா. அப்ப நீ கை கட்டி நிக்கணும். அப்படின்னா இவங்க அப்படின்னாவா? யார பார்த்து கேட்கிற இந்த கேள்வி? நீ அப்படின்னானே எங்களுக்குள்ள 1008 இருக்கியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பால் இருக்கானா? பாலு நாங்க பார்த்தானு. ஓ, பாலுவா? புரிஞ்சு விட்டேன். எதுக்கு சார் உங்களுக்கு ஷீட்டு? நேரம் உள்ள போயிருக்க வேண்டியதானே? அப்படி வாயண்டா கடுக்கும். சாந்தியாவா வீட்டுக்கு ஒய் ஷுட் ஹி கோ? வெரி குட். ஹலோ மாரு, என்ன நீ அப்பாவை கூட்டி வந்திருக்கிற? சும்மா சொல்லக்கூடாது. ஆபீசர் ரொம்ப நீட்டா வச்சிருக்கிற மாப்பிள. மாப்பிளையா? என்ன மாமனாரன் கூப்பிடுவா? சும்மா இருந்த பொண்ண வசியம் பண்ணிட்டேன். அதான் போடுறான். ரொம்ப பந்தோபஸ்துக்கார பையன் தான். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. என்ன மேல ஏற நீ குரல்ல? உங்க பொண்ண நான் என்ன பண்ணேன்? வசியம் பண்ணனா? நீ பாலை குடிச்சியா இல்லையா? அவ குடுத்தா நான் குடிச்சேன். ஓவர் மேட்டர் ஓவர், விஷயம் முடிச்சாச்சு. இல்லையா, அது அக்கிரமமா இருக்குது. அன்னைக்கு என்னமோ வீட்டுல துரத்தி அடிச்சிக்க. வாஸ்தவம், துரத்தி தான் அடிச்சேன். அறவே உன்னை அன்னைக்கு பிடிக்கல. காரணம், நீ மிட்டா விக்கிற பையன் மாதிரியா இருந்த. இப்ப எப்படி இருக்கேன்? பரவாயில்ல. தேங்க்யூ. ஏதோ ஆபீஸ் போன் பாக்கிறதுக்கு பெரிய மனுஷன் தோரணையில இருக்கிற. சங்கர் தான் கைய வச்சுட்டா. உன்னை நான் விட முடியுமா? ராத்திரி தூக்கத்துல என் பொண்ணு உன் பேரதான் சொல்லுது. தூங்கும் போது ஏமா அதெல்லாம் பண்ற? என் பொண்ணு தூங்கும் போது என்ன ஒண்ணா பண்ணும். உங்க பொண்ணு? ஆமா. சரியில்லைங்க. ஏமா நான் என்ன உனக்கு வசியம் மருந்து வச்சனா? ஏன் இந்த வம்பெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அன்னைக்கு என் பின்னால சுத்தினீங்களா, அன்னியில இருந்தே உங்களை என் மனசுல வரிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லன்னா ஆத்துலயே குளத்திலேயே விடுதலாம் தீர்மானம் பண்ணிட்டேன். ரெண்டாவது சொல்றது ரொம்ப நல்லா இருக்க. உங்க அபிப்பிராயம் என்ன? கிண்டலா? இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற. ஐயரு, தாலி, தேங்காய் எல்லாம் ரெடி. ஒரு தேங்காய்க்காக கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஏய், நாளைக்கு பிள்ளையார் கோயில்ல நீ மனையில வந்து உட்கார்ல. என்ன தெரியுமா உனக்கு? தெரியாது. காட்டாங்குளா? தெரியாது. சிவனேச முதலியாரே? தெரியாது. என்னதான் தெரியும் உனக்கு? நான் மாட்டிக்கிட்டேன், அது தெரியும். கேள்றா, அந்த சிவனேச முதலியார் 25 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி. அவன் என் வீட்டு தோட்டத்துல மாங்காய் காம்புல துரட்டி போட்டான். யார் போட்டதே? சிவனேச முதலி. துரட்டியும் கையுமா புடிச்சிட்டேன். என்னடா அப்படின்னு கச்ச முச்சான். ஆல் க்ளோஸ். போலீஸ் வரல? சொல்ல போறேன். ஒரு மாங்காய்க்கு ஆல் க்ளோஸா? நான் எப்ப வரட்ட? முகூர்த்தம் எப்ப வச்சுக்கலாம்? 7:30 6:30 வந்துடுறேன். ஓகே ஓகே. இங்க பாருங்க, அவர் ஏதாவது முரட்டுத்தனமா பேசுவார். அதுக்காக பயந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நீங்க என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ போறவ நான் தானே.
பாத்தியாயா என் பொண்ணு எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுது. இன்னும் நல்லா பேசும். சரியா இருந்தா நான் வெளியே போய் என்ன அது அறிவில்லாம? இது என்னோட ஆபீஸ். உன்னோட ஆபீஸா? யார கேட்டு பிரிச்சு பேசுற நீ? நம்ம ஆபீஸ்னு சொல்லு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஆபீஸ் என்ன கதியாக போகுதுப்பா. ஓரளவுக்கு புரியுதுங்க. ஐயோ எனக்கு நிறைய கல்யாண வேலை எல்லாம் இருக்குதுப்பா. சொந்தக்காரங்க யாரையும் நான் கூப்பிட போறதில்ல. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுதான் செய்ய போறேன். அவங்க திருப்பி திருன்னு முடிக்காத. ஏம்மா 7:30-9 முகூர்த்தம். சார் 6:30 வரேன்னு சொல்லியிருக்காரு. டேய் கருப்பா விட்டுட்டு போறானே சும்மா இருந்தா. பாலு, உன்னை விட்டு பிரிய எனக்கு மனசே இல்லை. ஆஹா, குயில் மாதிரி குரல். எப்படி கூப்பிட்ட? பாலு. கல்யாணத்துக்கு அப்புறமும் பாலுன்னு தான் கூப்பிடுவியா? இப்போ காட்டாங்குளத்து குரலுக்கு இப்படி ஒரு மருத்துவமனை பொண்ணா? அது எப்படி? அது நான் எங்க அம்மா ஜாட. அதான பார்த்தேன். ஒன்லி பாசிபிலிட்டி. பாலு ஆபீஸ் தப்பு. விட்டுடு. பாலு நன்னா மாட்டிட்டான். பாலுக்கும் என் ஒய்ஃபுக்கும் மேரேஜ். பாலுக்கும் என் டாக்டருக்கு மேரேஜ். எனக்கு கை கால் ஓடல. இன்விடேஷன் அடிக்க கூட நேரம் கிடையாது. நேரடியா சொல்றேன், எல்லாரும் வந்துங்க. உஸ்ஸுன்னா நீ நேரா கல்யாண சாப்பாடு சூடா சாப்பிடுறதுக்கு நீ வர. என் டாக்டர் மேரேஜ்க்கு நீ நிச்சயமா வந்துடுற. உடனே கட்டிட்டு வர. என்ன நீ அப்படி பாக்குற? என் டாக்டர் மாதிரி இது கடுக்கான். ஆரம்பத்துல ஒண்ணு தப்பா பேசிட்ட, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நீ தான் கல்யாணத்துக்கு வர்ற, வசல் தட்டு நீ தான் எடுக்க போற. அறிவுக்கு அவங்க வாக்கிங் கேடு மறந்துட்டல. யாருமே நம்ம கம்பெனி மேனேஜர் அவரு. உனக்கு ஐயோ எனக்கு என்னய்யா கட்டுறாங்க. ஐயா கையை கட்டுனா டை கட்டுறான். சரி நீ கல்யாணத்துக்கு வந்துடுற. பாப்பா வாமா போவா. ஏனாப்பா என்ன விட்டுக்கிட்டு போய்கிற? என்னப்பா என்ன விட்டுக்கிட்டு போய்கிறியா? நீ என்ன 7 கணடா ஒண்டி தோப்பு. நீ கல்யாணத்துக்கு அவசியம் வர. நீ தான் வரவேற்பு. சரி வா. என்ன அக்கௌண்டன்ட் என்னென்னவோ கூட்டு பெருசா வான் பண்ணா முதலாளி. இப்ப அவங்க கல்யாணத்தை ஒரு காட்டா வந்து ஆபீஸ்ல பிக் பண்ணிட்டு போறேன். என்ன ஆபீஸா? ஆல் ரைட், ஆஃப்டர் ஆல் மேன் இஸ் a man. என்ன சொன்னே? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி நடந்திருப்ப? நீ எப்படி எல்லாம் வாழணும்னு நான் கற்பனை பண்ணியிருக்கேன் தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட இந்த வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன், வேதனைப்படுறேன். இல்லம்மா, நான் அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ இந்த முடிவுக்கு வரல. நான் அமெரிக்காவில் அவரை சந்திச்சேன். அவர் ரொம்ப நல்லவர், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த ஊர்ல தான் அவர் இருக்காரு. அவன் எங்க இருந்தா எனக்கு என்னடி? நான் உன்னை காதலிக்கவா அமெரிக்கா அனுப்புனேன்? 4 பேர் நம்மள பார்த்து கேவலமா பேசாமே ஏசாமே சீரும் சிறப்புமா நீ ஒரு நல்ல புருஷனை கல்யாணம் பண்ணணும்னு தானடி நான் ஆசைப்பட்டேன். என் எண்ணத்தையே பாடாக்கிட்டியே. உன் எண்ணப்படியே தாமா நானும் ஒரு நல்ல கணவரைத்தான் தேர்ந்தெடுத்தேன். அவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஊர் சச்சிதானந்த பிள்ளையோட ஒரே மகன். யாரா இருந்தா என்ன? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் எவனா இருந்தாலும் சரி, அது உனக்காக இல்ல, இந்த நடிகை சுமதியினுடைய பணத்துக்காகவும் பங்களாவுக்காகவும் தான். அம்மா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். உங்க மகளுக்காக, அவளை விரும்பினேங்கிற ஒரே காரணத்துக்காக என் வீட்டை விட்டுட்டு, என்ன பெத்த தாய் தந்தையரை விட்டுட்டு, நீங்க சொன்னீங்களே பணம் பங்களா, அதையெல்லாம் விட்டுட்டு நானும் தான் வந்திருக்கேன். அம்மா இவர்தான். ஓஹோ, இவர்தானா? எல்லாம் நான் நினைச்சது மாதிரி தான் நடக்குது. மாப்பிள்ளை வீட்டை விட்டுட்டு வந்துட்டாரா? இனிமே மாமியார் வீட்டுல உட்கார்ந்து, அதாவது இந்த வீட்டுல உட்கார்ந்து சொத்து சுகத்தை சுகமா அனுபவிக்க போறான். அம்மா, நான் வீட்டை விட்டு வரும்போது என் படிப்பையோ திறமையோ பண்பையோ அங்க விட்டுட்டு வரல. என் உடம்புல கடைசி துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் உழைச்சு சம்பாதிச்சு என் மனைவியை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உஷா, என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இருந்தா என் கூட புறப்படு. முடிவு சொல்ல வேண்டியது நீதான். அம்மா என்ன மன்னிச்சிருமா. குட் மார்னிங் சங்கர். வாங்க வாங்க உட்காரு. என்னடா 2 பேரும் ஜோடியா? 2 பேர் வீட்லயும் ஒரு பெரிய போராட்டம். காதல் பாதையில வெற்றி நடக்கணும்னு நினைச்சோம். நெட் ரிசல்ட் இப்ப 2 பேரும் நடு தெருவுல நிக்கிறோம். டோன்ட் பி சில்லி. ஏமா உங்க வீட்ல அப்படி விட மாட்டாங்களே? விட்டுட்டாங்களே. உங்க மம்மி உங்களை பிரிஞ்சு எப்படி உங்க மேல உசுரியா வச்சிருந்தாங்களே? தனக்கு ஒரு மகளே இல்ல நினைச்சுக்கிறேன்னு அம்மா சொல்லிட்டாங்க. டேய் 2 பேரும் வசதியான ஃபேமிலில தான் வந்திருக்கான். இருந்து என்னடா பிரயோஜனம்? நடக்க வேண்டியதை பாப்போம். இத பாரு, உடனடியா எனக்கு தேவை ஒரு வேலை, அதுவும் உனக்கு தெரிஞ்ச இடத்துல. டேய் உனக்கு என்னடா குறைச்சல்? ஸ்டேட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிற. ஓஹோ, வீட்டை விட்டு வந்துட்டு மேட்டு பங்க் ஆயிட்டியா? நான் இருக்கிறேன்டா, கவலைப்படாத. இன்னையில இருந்து இந்த ஆபீஸ்க்கு நீ தான்டா ஜெனரல் மேனேஜர். ஏண்டா உன் கம்பெனில நான் வேலை கேட்டேன், ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு சொல்றா. என்னங்க இது? அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு. அவன் கூட என்கிட்ட உரிமையா பேசுறேன்னா அப்புறம் எப்படிங்க? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தரேன். உண்மையாவா? நான் 20 வயசுக்கு அப்புறம் போய் சொல்றது இல்லையா? அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட நான் ஃப்ரெண்டானேன். ஏங்க 2 பேரும் சம்பாதிச்சா குடும்பத்துக்கு நல்லதுதானே? நல்லதுதான். ஏண்டா என்ன சம்பளம் கொடுப்ப? எந்த காவாலே? எந்த காவேல உன்னால எவ்வளவு கொடுக்க முடியும்? ஒண்ணு பண்ணுப்பா, ஆபீஸ நல்லபடியா பாத்துக்க. அப்புறம் நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு போக மிச்சம் இருந்தா எனக்கு கொடுங்க. என்ன
கட்ட கட்டான்னு வை பகடா ஐயா ஐயே சாரிய ரூம் குறை சொல்லுமே ஆபீஸ்ல ஒரு துண்ண போச்சு. பாலு வேற ப்ராப்ளம் தீர்ந்தது. அடுத்தது எங்களுக்கு தேவை ஒரு சின்ன வீடு. சின்ன வீடு அப்புறம் அப்கோர்ஸ் வித் a good bedroom. அப்புறம் பாத் அட்டாச். அப்புறம் ஒரு ஷெட், முடிஞ்சா ஒரு கார், கிடைச்சா ஒரு போன், எல்லாம் பண்றடா. ஏய் சங்கர், உனக்கு ஒரு கிளாட் நியூஸ். என்னடா? நாளைக்கு எனக்கு கோவில்ல கல்யாணம். இஸ் இட்? இட் இஸ். பொண்ணு வேற யாரும் இல்ல, உன் மாமன் மகன். அப்படியா? அவன் அவன் கோட்டு போட்ட காட்டாரா இருக்கான். வந்தான் பார்த்தான்டா, ஒழுங்கா மரியாதை நாளைக்கு மனையில மாப்பிளையா உட்காரியா இல்ல சிவனேச முதலியார கொன்ன மாதிரி உன்னையும் பிசிக்ன்றான்பா. எங்கிட்டையும் பிசிக்ஸ் தான் சொல்லி பார்த்தான். சரிதான் போயான்னு. ஏய் பயப்படாத, பேச்சோட சரி. இல்லடா, நான் பிசிக்குக்காக ஒண்ணும் பயப்படல. அந்த பொண்ணு மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு அபிப்பிராயம். உனக்கு அபிப்பிராயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். டேய் காரணமே நான் தானடா. ஏய் சங்கரா, ஒண்ணு பண்றா, எனக்கு தனியா சாரி கட்டுறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு, நீ சேர்ந்து கட்டிட. எங்க மாமா போட்டு கழுத்துறியா? இல்லடா, இவங்களுக்குடா உங்க 2 பேருக்கும் பதிவு திருமணம் முடிஞ்சு போச்சு. அது பாருங்கள, இருந்தாலும் நம்ம சம்பிரதாயத்துக்கு ஏத்த மாதிரி கோயில்ல என்னோட சேர்ந்து நீயும் அவங்களுக்கு ஒரு தாலியை கட்டிட்டேன்னா நல்லா இருக்கும். அவன் கழுத்துல தொங்கட்டுமே. அது நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆல் ரைட், ஜாம் ஜாம் நடத்திட்டா போச்சு. ஆமா, கல்யாண செலவுக்கு பணம் வேணுமே, அட்வான்ஸ் கொடுறா. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல, அதுக்குள்ள அட்வான்ஸ் கையை நிட்டுறேன். கூப்பிட்டீங்களாமே? கூப்பிட்டா வரணும். அப்பா, நீ அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய மனுஷன். இந்த ஆபீஸ் மேனேஜர் சாரதி சங்கர், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ் மீட் யூ. நாளையில இருந்து இந்த ஆபீஸுக்கு இவர்தான் ஜெனரல் மேனேஜர். பையனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ரூமை காலி பண்ணு. என்ன சார், இது எத்தனை வருஷமா நான் இங்க வேலை பாக்குறேன்? நான் கூட தான் ரொம்ப வருஷமா தப்பு பண்ணிட்டே இருக்கிறேன். உன்னை ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு உன்னை எஸ்டேட் ஆபீசர் தூக்கி போட போறேன். ஏற்காட்டுல போய் விழு. அத ஒய்ஃப் பாவம், ரொம்ப ஃபீல் பண்றாரு போடுகிறேன். போஸ் கொடுக்குறான்பா. ஃபீல் பண்றான் அவன். என்ன ஆளு எனக்கு தெரியாது, கல்லூரி மங்க. நம்ம பையன் வெளியில போய் என்ன கஷ்டப்படுறானோ ஏதாவது விசாரிச்சீங்களா? பொடி பைத்தியக்காரி, அவருக்கு என்ன குறைச்ச? வெளிநாட்டுல இருந்து வரும்போதே தன்னுடைய எதிர்காலத்தை தானே நிர்ணயம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படி சொல்லாதீங்க. அவன் குணத்தை பத்தி எனக்கு தான் தெரியும். யார்கிட்டையும் கையெந்திரிக்க மாட்டான். நாமளும் இப்படியே கோச்சுக்கிட்டு இருந்தா. ஆமா, பெரிய குணத்தை கண்டுட்டேன். அவனை மனுஷனாக்குற பெற்றவங்களே மதிக்காம போனான். அவனை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? அண்ணா, குடும்பத்துல இதெல்லாம் சகஜம். நகரு நகரு, நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும். அண்ணே சரி சரி. அண்ணா, எங்க ஊர்ல கூட ஒரு மிராஸ்தார் மகன் 90 வேலி நிலம் இப்படித்தான் காதல் கீதல்னு பேசிக்கிட்டு வீட்டை விட்டே ஓடுனா. என்ன ஆச்சு? ஒரே மாசத்துல திரும்பி வந்துட்டான். இப்போ பெரியவங்க பார்த்து வச்ச பொண்ணு காலடியிலேயே விழுந்து கிடக்கான். அதே மாதிரி நம்ம சங்கரும் திரும்பி வரத்தான் போறான். என் பொண்ணு காலடியிலேயே. அவ அப்படி திரும்பி வந்தா அவனை வரவேற்கிறதுக்கு நான் ஒண்ணு அந்த மிராஸ்தார் இல்ல, சச்சிதானந்தம். சச்சிதானந்தம். அண்ணா, உன் பேரு எனக்கும் அண்ணுக்கும் தெரியாதா? ஏன் இப்படி சச்சிதானந்தம்னு 3ஆ பிரிக்கிற? சச்சிதானந்தம். இது பாருண்ணா, காரியம் கைகூடலன்னு உடனே அந்த காட்டாங்குளத்துக்காரவங்க மாதிரி நானும் சுயநலத்தோட வீட்டை விட்டு போயிட மாட்டேன். சங்கர் இருக்கிற இடத்த சொல்லுங்க, கூட இருக்கிறவ எவ்வளவுதான் இருக்கட்டுமே. ஐ ஆம் ஃப்ரம் காவேரி கரை. லவ்வாடி லவ்னு அவளை புடிச்சு உலுக்குற உலுக்குல ஐயோ நோ லவ் டேக் யுவர் பாய்ன்னு அவளை சொல்ல வச்சு பையனை கையோட எடுத்து வந்துட மாட்டேன். இருக்கு வேற என் பொண்ணு காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அத்தை என்ன மீறி நடக்க அவன் போயிட்டு வந்த அமெரிக்கா கூட நடுங்குன்னு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தங்கச்சி. இதை விட ஒரு நல்ல இடமா பார்த்து உன் பொண்ணுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவன் வேண்டாம் மாப்பிள்ளை. என்ன நீ சொல்ற? என் பொண்ணுக்கு நல்ல இடம் கிடைக்காதுன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன்னு நினைக்கிறியா? கூட பிறந்த ரத்த பாசம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ரத்த சம்பந்தம் உள்ள எங்க அண்ணனே இந்த வீட்டை விட்டு போயிட்டாரு. அதுக்கே நான் கவலைப்படல. எனக்கு வேண்டியதெல்லாம் என் பையன் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும். அதுதான் நடக்காதுன்னு. அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழையட்டும். என்ன நடக்கும் தெரியுமா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இந்த வீட்டுல ஓடி ஆடி சம்பாதிச்சவன். பேசுறதுக்கு எனக்கு தான் உரிமை உண்டு. உரிமை, போராட்டம், குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கு கூட வீதியில போய் கொடிய பிடி. அண்ணி சொல்றதையும் தான் கொஞ்சம் கேள. அப்பா என்ன சாமர்த்தியமான பேச்சு. என்னைக்கு உன் பொண்ணை இழுத்துட்டு இங்க வந்தியோ அன்னைக்கே எங்க குடும்பம் செதறி போச்சு. அப்படி பார்த்தா நானும் திருப்பி கேட்கலாம் இல்ல? என்னைக்கு உன் அண்ணன் அழகான மகளோட இங்க வந்தானோ என் அண்ணன் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அவ அழகுக்கு 1000 பேர் கியூல நிப்பாங்க. பெரிய அழகு. அப்படி என்ன இந்த காட்டாங்குளத்துக்காரி உங்க அண்ணி சுக்கு தின்னு முக்கி பெத்தா அழகான பொண்ணு. சுக்கு போல மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியம் போல தெய்வம் கிடையாது. சுப்பிரமணியரை பத்தி பேசுனீங்கன்னா அந்த சுப்பிரமணியம் மேல என்ன முதல்ல ஆரம்பத்துல உருக்கமா பேசுறீங்க. இனிமே இந்த வீட்டுல பொம்பளைங்க யாரும் பேசப்படாது. அதானே, கொஞ்ச நேரம் பேசாம இரு அண்ணி. அண்ணா, நீ பொம்பளை என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. வர வர நீ ரொம்ப ஷவுட் பண்ற. உனக்கு பிளட் பிரஷர் தான் வரப்போகுது. எங்க வீட்டுக்காரர் எவ்வளவோ தேவை. அவருக்கு பிளட்டும் கிடையாது, பிரஷரும் கிடையாது. என்னங்க, நீங்க மூட்டையை கட்டுங்க, நம்ம வீட்டுக்கு போவோம், ஊருக்கு போவோம். நமக்கு என்ன 40 வேலை. தாலிய கழுத்துல கட்டுறானே இவன் தொட்டிலாட்டுறானே இவன். என்னங்க திடீர்னு இப்படி கொண்டு வந்து மண்டபத்துல உட்காந்து வச்சு போட்டீங்க? திக்கு திக்குங்குது. எதுக்கும் ஒரு வார்த்தை ஜோசியரை காட்டிட்டா. ஜோசியர் எதுக்கு? உனக்கு ஆயுள் கட்டியான்னு பாக்குறதுக்கா? நீ தாலிய கட்டினா உன் ஆயுள் ஆட்டோமேட்டிக்கா கெட்டியாகும். நீ கட்டல பிசிக். எக்கச்சக்கமா மாட்டிட்டு வந்தா
நிமிந்து நின்று முடியாது என்ன இந்நேரம் ஏறி இருக்கும் கழுத்துல தாலி. அடே அவன் மாமியார் அவனுக்கு கட்டினதுக்கு அப்புறம் தானே கட்டடா மாமியார் ஆக்கிட்டவன கட்டு. நேத்துக்கு என் கூட உன்னை காலட்சேபத்துக்கு வாடான்னு கூப்பிட்டேனோ இல்லையா? ஒழுங்கா வந்து நல்ல விஷயங்களை கேட்டு உருப்படுறது வழியை பாக்குறதுக்கு என்ன? ஆமா 5 வருஷமா நீங்க காலட்சேபத்துக்கு போயிட்டு இருக்காளே, நீங்க இது வரைக்கும் முன்னுக்கு வந்ததாக எனக்கு தெரியலையே. ஏய், நேத்துக்கு பெரியவர் காலட்சேபத்துல என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னார்? ஏ மனிதா, உன்னுடைய நிழலில் இருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் வேறொரு நிழலுக்கு போய்விடு. இது என்ன சாமி பெரிய விஷயம்? ஏய், நீ உன்னுடைய பாவமாகிற நிழலில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் இறைவனது தண்டனை நிழலுக்கு போய்விடு. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அவர். சாமி, இந்த தத்துவத்தெல்லாம் சொல்லி என்ன அறுக்காதீங்க, ஆளை விடுங்க. அசத்து அம்மா உஷா, நீ கேளுமா. நேத்தி கதையில பெரியவர் பெண்களை பத்தி அழகா ஒரு ஜோக் சொன்னார். அம்மா சீதே, நீ இந்த கோட்டை தாண்டாதேன்னு லட்சுமணசாமி சொன்னார். அந்த லட்சுமணசாமி கிழித்த கோட்டை சீதாபிராட்டி தாண்ட பயப்பட்டார். ஆனால் இந்த காலத்திலே பெண்டிர்கள் கணவனின் கிழிக்காத கோட்டையும் போட்டு எவர் சில்வர் பாத்திரம் வாங்கி விடுகின்றனர். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பத்தியா? மிஸ்டர் பழைய பஞ்சாங்கம். என்ன ஆபீஸா இல்ல பஜனை மடமா? ஏதோ குழந்தை ஒரு நல்ல ஒரு சத்து விஷயம் பாருங்க, இனிமே உண்மை 7.5 கட்ட தொண்டி நான் கேட்டேன், சீட்டு கிச்சிருவாமா. என்ன லவ் ஷவுட்டிங் ஆபீஸ்ல? மேனேஜர் பொசிஷன்ல நான் இருந்துச்சு கல்ல தூக்கி போடும். மிஸ் குமார், ஏம்மா உஷா, உங்க ஹஸ்பண்டுக்கு தெய்வ பக்தியில அவ்வளவு ஈடுபாடு கிடையாதோ? அவருக்கு தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி. என் போராத காலம் நினைக்கிறேன். என்ன சீட்டை கிழிச்சிருவாரு போயிருக்க. அப்பப்ப என்ன பத்தி கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுமா. அம்மா, உங்களை மேனேஜர் கூப்பிடுறேன். மேடம், நான் மேடம் இல்ல, உஷா வந்திருக்கேன். அது வீட்டுல, இது ஆபீஸ். ஆமா, இந்த ஆண்டர்சன் கம்பெனி அக்கௌண்ட் நீதான் எழுதின? ஆமா. 3000க்கு 30,000 எழுதிருக்கேன். வாட் இஸ் தி ஆன்சர்? அவசரத்துல கவனிக்காம எழுதிட்டேன். நல்லா இருக்கு பதில். ஆமா, நீங்க ஆபீஸ்க்கு வரும்போது மூளை எங்க அடகு வச்சு வரீங்க? என்னங்க இது? கண்ணெல்லாம் கலங்கிருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. மேனேஜர் ஏதாவது சத்தம் போட்டாரா? இல்லையே. என்ன அக்கௌண்டன்ட் சார், மணி 1 போகுது. லஞ்சுக்கு போலாமா? என்னப்பா லஞ்சுக்கு போலாமான்னு இருக்கிற? என்ன இன்னைக்கு என் ஒய்ஃப் என்கிட்ட கொடுத்துருக்கிற சில்லற 2 பகோடா குடும்பத்துக்கு தான் வரும். நீ வேற யார்கிட்டயாவது விட்டு. அம்மாவை சீக்கிரமா டிஃபன் எடுத்து வர சொல்லு. வா உஷா. உஷா, இது நமக்கு ஒரு புது அனுபவம் இல்ல? ஒன்னா ஆபீஸ்க்கு வர்றது, ஒன்னா டிஃபன் சாப்பிடுறது ரொம்ப ஜாலியா இருக்கு. உட்காரு. ஆமா, இன்னைக்கு என்ன டிஃபன்? டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்த்தா தெரியும். ஓ, ரவா இட்லி. ஆஹா ஆஹா. ஆமா, எங்க ஊருகா வைக்க மறந்துட்டியா? நான் தான் மூளை எப்பவும் அடகு வச்சுட்டேன். ஓஹோ, அதான் மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்கிறியா? வேற அதெல்லாம் ஒரு ஆபீஸ், ஒரு இது, ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ், அத போய் மனசுல வச்சுக்கிட்டு. உஷா, மிஸ்டர் மேனேஜர், திஸ் ஆபீஸ் பிஹேவ் லைக் ஜென்டில்மேன். அதுக்காக லஞ்ச் டைத்துல இந்த பை வாங்க போறியா? லஞ்ச் டைமா இருந்தாலும் நான் இப்ப உஷா இல்ல. உஷா இல்லையா? அப்ப யாரு? மேடம். மேடம்? மேடம் உஷா? உஷா மேடம், இந்த பாரு, நான் தெரியாத்தனமா சத்தம் போட்டுட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு வேணும்னா சாஷ்டாங்கமா கால்ல விழுறேன். வீட்டுல வந்து இது ஆபீஸ் ஆச்சுன்னு பாக்குறேன். உஷா, உஷா, ஏய் 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 ஏய். உஷா, இந்த பாரு, இன்னைக்கு நான் சமைக்க போறதில்ல, ஐ மீன் நீ சமைக்க போறதில்ல. 2 பேரும் டிரைவர் இருக்கும். எல்லா ஸ்வீட்டும் வாங்கி கொடுக்குறேன். இட் இஸ் கோயிங் டு பி a sweet evening and sweet night. சங்கரா பாத்துட்டே. ஏண்டா வீட்டையும் கொடுத்து வேலையும் கொடுத்து வசதியும் கொடுத்தா ஏன்டா ஹனிமூனுக்கு அனுப்புறேன்னு கேட்காம கேக்குறியா? டேய், இது லஞ்ச் இன்டர்வல் தானடா. டேய், இன்டர்வெல்ல இது மாதிரி ஏதாவது ஜிஜி பஜா பண்ணா எல்லாரும் பாத்துருவாங்க. ஏடா, உனக்கு மேனேஜ் வேண்டாம்? கதவை தட்டி தானே உள்ள வரணும். இது உங்க பிரைவேட் ரூமாடா? என் ஆபீஸ் நான் எப்ப வேணா வருவேன். எனக்கு நேரம் காலமே கிடையாது. உனக்கு தான் வேணும். என்னதான் கட்ட பொண்டாட்டினாலும் இப்படி 1 o'clock. உஷா போயாச்சு. டேய், ஒரு முக்கியமான விஷயம்டா. நடந்ததை விடவா? இன்னைக்கு அம்புலா என்டர்பிரைஸ் ஜெனரல் மேனேஜர் உன்னை பார்த்துட்டா கரெக்டா 3:30 மணிக்கு வராரு. இந்த மீட்டிங் மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆச்சு, நமக்கு ஒரு பெரிய பிசினஸ் கிடைக்கும்டா. அவ ஏன்டா இன்னைக்கு வரான், நாளைக்கு வரப்படாதா? டேய், இந்த கம்பெனி ஒண்ணுதுடா. நீ தான்டா இந்த கம்பெனிக்கு பாஸ், நீ தான் பேசணும். ஐயோ சரிடா, இங்க நான் பாஸ். எனக்கு பாஸ் மாலதி கரெக்டா 3:20 வர சொல்லிருக்காளே. அது என்னடா அது? எனக்கு மட்டும் 1 மணிக்கு கூடாது, உனக்கு 3:20. டேய், அவளுக்கு எல்லாமே டைம் பிரகாரம் நடக்கணும்டா. எல்லாமே வா. மசாலா தோசை திங்கிறதுக்காக டிரைவிங் போறான். டிரைவினா? ஏண்டா நீ அங்கதான் வரையா? நான் வேற எங்கேயா தான் போகணும்.
வேற எங்க போக போற? நான் ஜூக்கு போறேன். அது பெட்டர். காபி கொண்டாம எங்க வந்து உட்கார்ந்துக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஹோட்டல்லே காபி சாப்பிடுங்க. ஹோட்டல்லையா? காலையிலே எழுந்த காபி கூட போடாம அப்படி என்ன வெட்டி குடிச்சிட்டு இருந்தேன். என் வேதனை தெரியாம என்ன இப்படி பெருத்து அதிகாரம் பண்றீங்க? What is wrong with you? ஆமா, குழந்தைக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சா? நான் ஒண்ணும் சின்ன பொண்ணு இல்ல, அம்மாவா அம்மா. நானே அவங்கள மறந்து இருக்கும் போது நீங்க ஏன் அனாவசியமா ஞாபகப்படுத்துறீங்க? ஞாபகப்படுத்தினா அதுவும் தப்பா? நான் அவசரப்பட்டு உங்க கூட வந்திருக்கவே கூடாது. என்ன உஷாது, உனக்கு திடீர்னு கோவம் வருது? எனக்கு என்னமோ தெரியல, எதை பார்த்தாலும் ஒரே எரிச்சலா இருக்கு, தலையே சுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுங்க. ஹோட்டல்லையா? என்னால சமைக்க முடியாது. நானும் 2 நாளா பாக்குறேன், சாயந்தரமான குஷியா இருக்கேன். காலையில சும்மா சல்லு புள்ளுன்னு விழறிய. அவன் என்ன ஆயிடுச்சு? மார்னிங் சிக்னஸ். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? மார்னிங் சிக்னஸ் தான் கேட்டேன். இப்ப தாங்க எனக்கு புரியுது. கொஞ்சம் பக்கத்துல வாங்களே. இன்னும் பக்கத்துலயா? எனக்கு வெரி குட் வெரி குட். இப்பவே லேடி டாக்டர் பிரெக்னன்ட் சொல்லிட்டு வந்துறேன். நோ ஐ மீன் லேடி டாக்டர்ட்ட நீ பிரெக்னன்ட் சொல்லிட்டு வந்துறேன். இப்ப இனிமே நீ ஆபீஸ்க்கு வர கூடாது, கனமான சாமான்களை தூக்க கூடாது, வேகமா நடக்க கூடாது. வேற என்ன செய்ய கூடாது? கொஞ்சம் பேசாம இருங்களேன். நான் இனிமே எதுக்கா பேச போறேன்? காது கொடுத்து கேப்பே குவா குவா சப்தம். என்னமா அது? எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, நீ மட்டும் ஏன் போல? இல்ல சார், 2-3 அர்ஜென்ட் லெட்டர்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் டைப் பண்ண சொன்னார் சார். ஓ சரி. எல்லாத்தையும் டைப் பண்ணியாச்சா? இன்னும் 2-3 லெட்டர்ஸ் டைப் பண்ணணும். சார், எனக்கு நேரம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும் சார். நத்திங் டூயிங். எதுக்காக கதவு மாட்டேன்? எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. கிட்ட வராதீங்க. விடுங்க, விடுங்க என்ன, விடுங்க, 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 விடுங்க. எந்த கஷ்டப்பட்டாலும் உதவி செய்ய யாருமே இல்ல. நான் சொன்னபடிதான் நீ கேட்க. ஆமா, விடு, 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 விடு. யோ போகடா, என்னயா பஸ் ஸ்டாண்ட்ல குண்டா நின்னுங்கற? ஏன்பா ஆபீஸ் விட்ட உடனே ஏத்திக்கிட்டியா? எத்தனை மில்லி? ஏன் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுங்கற? என்ன ரோட்ல ரயிலா வரும்? ஏதோ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பேன், கொஞ்சம் தூரம் நடப்பேன், அடுத்த பஸ் ஸ்டாண்ட் வரும், இப்படியே வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். பஸ் சார்ஜ் மிச்சம், ஒய்ஃப் கோச்சுக்க மாட்டேன். யோ பொண்டாட்டி பயந்துக்கினவன் நீ ஒரு ஆம்பளையா? என் வீட்டுல என் பொண்டாட்டி என்ன ஏத்துக்கிட்டு ஒரு வார்த்தை பேசிக்க மாட்டான். உன்ன மாதிரி அரபிளேடா கையில வச்சிருக்கேன், நான் பயந்துதான் தீரணும். அத்த உடியா, முதல்ல இத்த விடு. நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர்கிறாரா, அந்த ஆளுக்கான பாத்துக்கினா ஒரே டின்னு தான். மேனேஜர் ஒண்ணு ஞாபகம் வருது. நம்ம புது மேனேஜர் ஒரு பண்ட்ல வாங்கி வச்சுட்டு என்ன ஞாபகப்படுத்த சொன்னாரு, மறந்தே போயிட்டேன். மேனேஜர் எங்க இருக்காரு? இப்ப அதோ பாரு ஏர் கண்டிஷன் ரூம், அதுல குந்திக்கின காபி குடிச்சுக்கிறாரு. போ போ, முதல்ல போய் ஞாபகப்படுத்துறேன்.
ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். காலையில ஆபீஸுக்கு போனவர் இன்னும் வரல. ஓஹோ, வந்தா சொல்லணுமா? ஓய் ஓய், என்னங்க இது? ஒரே அடி அலங்கோரமா? நடக்க கூடாது நடந்து போச்சு. நம்ம ஆபீஸ் சாரதி இல்ல, அவன் ஒரு பெண்ணோட வாழ்க்கைய எனக்கு சொல்றதுக்கே வேதனையா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? நம்ம ஆபீஸ் டைபிஸ்ட் வசந்தி இப்ப உயிருக்கா மன்றாடிட்டு இருக்க. கேவலம் மிருக உணர்ச்சிக்காக சாரதி அவருடைய வாழ்க்கையே சூன்யமாக்கிட்டான். அந்த குடும்பத்தோட எதிர்காலத்தையே பாழ்படுத்தினவன நான் சும்மா விடலம்மா. அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சாரதி ரொம்ப பொல்லாதவன். அவனுக்கு எதிரா நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தா? சிச்சே, நான் ஒண்ணு கோழை இல்லை. மனித உணர்வே இல்லாத அந்த மிருகத்தை இந்த சமூகத்துல விட்டு வைக்க கூடாது. ஹலோ, சங்கர் ஹியர். யார் இன்ஸ்பெக்டர்? ஓ, ஐ see. இப்ப வரணுமா? ஓகே சார், இதோ வந்துட்டேன். உஷா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். பணிபுரிய வந்த ஒரு பெண்ணிடம் அலுவலகத்திலேயே அருவருப்பான முறையில் நடந்து அவள் இறப்பதற்கு காரணமாயிருந்த சாரதிக்கு இபிகோ 376 பிரிவின்படி ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். என்னையா காட்டி கொடுத்த? என்னைக்கும் வாழ்க்கை சுவையா இருக்கும், அன்னைக்கும் குடும்பத்தை நான் நிர்மூலமாக்கல. என் பேர் சாரதி இல்லை. நடமே கிட்டும் திருட்டு பணிகா வசமா மாட்டினியா? உன்னை ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருக்கிறேன். ഞാൻ 2 ദിവസം നിങ്ങളെ കാണാൻ വന്നു. நான் ஏமாந்தா எனக்கே நீ தவசம் வைப்பேன். யார் இந்த குள்ளன்? എന്റെ ശിഷ്യനാണ്. സൂരൻ നന്നായിട്ട് അരയ്ക്കും. 2 பேரும் சேர்ந்து மிளகா அரைக்கிறேன்றீங்களா? இவன் அனுப்பு முதல்ல. എടാ പോയിക്കോ. ஏன்டா சூரணமா கொடுத்த? அது ஆள் மாறி கொடுத்துட்டா என் பொண்ணு. அவன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்தா போனா போதுன்னு அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான்டா. നിങ്ങളുടെ പുത്രി അധിഷ്ഠക്കാരിയാണ്. മനുഷ്യ ജന്മத்துக்கு പാല കൊടുത്തു. അതെങ്കിൽ വീട്ടു നായ്ക്ക് കൊടുത്തിരുന്നാ നായ എന്നെ പിന്നെ சுத்தி வரும். உன் மருந்துக்கு நாயும் சுத்தும் பேயும் சுத்தும். നിങ്ങളുടെ ഭാര്യാഴ്ചകം തന്നെ. என் பாரியால நீ யாரா விசாரிக்கிறதுக்கு? അതില്ല, നിങ്ങൾ തനിച്ച് പാർക്കുக்கு വന്നു. ഭാര്യ വന്നിട്ടില്ല. கூட தான் வந்தா. ரொம்ப அசதியா இருக்குன்னா கிணத்த உடம்பு ஓடையில நிக்கிறா. ஓடையில நின்னு. ஆமா, அவ ஓடையில நின்னு நீ பாடையில நின்னு. வாடோ நீ. ஐயோ, இப்ப நான் வெறுங்கையோட எப்படிங்க வீட்டுக்கு போவேன்? மாப்பிள, என்ன மாமா? என் பொண்டாட்டிக்காக வாங்கின புடவை மூட்டையை இந்த பார்க்ல எங்கேயோ கோட்டை விட்டேனுங்க. என்னது? மூட்டையே கோட்டை விட்டீங்களா? பின்ன கோட்டையா மூட்டை விட்டேன்? மூட்டை தாங்க. உள்ள 4-5 புடவை, விதவிதமான பாடம், எக்கச்சக்கமான விலை. இப்ப நான் வெத்து ஆளா வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி என்ன பிச்சு கொதறிடுவாங்க. உங்களையா? உங்க சம்சாரமா? ஏ மாமியாரா? 2 பேரும் ஒரே ஆளு தாங்க. மாப்பிள, உடனடியா தொலைக்குங்க. துப்பு துப்பு. கவலைப்படாதீங்க மாமா, எவ்வளவு பெரிய பெரிய கேஸ் எல்லாம் பிடிச்சிருக்கேன். ஆஃப்டர் ஆல் புடவை மூட்டை தானே. இருங்க, இந்த பார்க்கையே ஒரு கலக்கு கலக்கி போடுறேன். மாப்பிள, என்ன மாமா? உங்களை தான் நம்பி இருக்கிறேன். இந்த பார்க்ல ஒரு புடவைய விடக்கூடாது. விட மாட்டேன் மாமா. ஐயோ, என்ன மாமா? இன்னைக்குன்னு பார்த்து Dress போட்டுக்கலையே. டோன்ட் வரி மாமா, மீசை இல்ல. என்ன தனியா விட்டுட்டு எங்க போனீங்க நீங்க? அசதியா இருக்குதுன்னு சொன்னியா? உட்கார வச்சுட்டு அப்படியே கார்டனை சுத்திட்டு வரலாம்னு போனா இந்த பாவி பணிக கண்ணுல பட்டான். ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துட்டேன். கோச்சிக்காதம்மா. மாமா, புடவையே கடையில வாங்குறீங்க, நேரே வீட்டுக்கு போக வேண்டியதானே? பார்க்குக்கே வந்தீங்க? என்னங்க சம்சாரம் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இன்ஸ்பெக்டர் நீங்க கேக்குறீங்க? சரி சரி, இந்த பார்க்ல எங்கெங்க சுத்துறீங்க அத சொல்லுங்க, அப்பதான் புடவை கண்டுபிடிக்க முடியும். கேன்டீன்ல காபி சாப்பிட்டேன். சரி, அங்க ஒரு குட்டி டோக்கன் கொடுத்தான். அந்த புடவைய பாக்குற போது இந்த புடவைய கோட்டை விட்டம் போல இருக்கு. ஓஹோ, இது புடவையில ஏற்பட்ட கோளாறு மாமா. இருங்க, உங்க ஒய்ஃபுக்கு ரிப்போர்ட் பண்றேன். உடனடியா பண்ணுங்க. சரி. மாப்பிள, மாமா ஏன் பணிகா, நீ ஏதோ ஒரு குட்டியோட சுத்திட்டு இருந்தியா, அது என்னாச்சு? அது எந்த நாளும் சார் சோதிக்கிறது? ആ കുട്ടി ആ ചിന്നാളപട്ടി മൈനറില്ലേ അയാൾ പുറത്തെ ഇപ്പോൾ സുത്തുന്നത്. இவன் குட்டி சின்னாளம்பட்டி மைனரோட சுத்திட்டு இருக்கான். இவன் மருந்து இவனுக்கே வேலை செய்யல. இவர் சூர்ணம் மத்தவங்களுக்கு தான் பலிக்கும் போல இருக்கு. மூதேவி, இனிமே சூரணத்தை விட்டுட்டு ஏதாவது லேகியத்தை பண்ணு. வாமா, மெல்ல மெல்ல. அட பாவி, இவனா காட்டாங்குளம் செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பான். மாப்பிள, என்ன மாமா? கொஞ்சம் இருங்க. கொடையால எதையோ மறைச்சு எடுத்துட்டு போறாங்க. கொடை முன்னால, ஊட்ட பின்னால. மெல்ல, எப்படியோ வீடு போய் சேர்ற வரைக்கும் மறைச்சே தீரணும். இல்லன்னா நம்ம குடும்ப கௌரவம் பாழா போயிடும். படிகா, நீ என்ன அட்டி பாக்குற? ஆமா, இப்ப யோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? நல்ல மூட்டை சுமக்கிறேன் போங்கண்ணா. ஐயோ, ஏன் கத்துற? யாராவது பார்க்க போறாங்க, மறைச்சுக்கோ. மாப்பிள, பாத்தீங்களா? மூட்டையை சுமக்கிறதா அந்த அம்மாவே சொல்றாங்க. விடாதீங்க, புடிங்க. அவங்கள பார்த்தா டீசெண்டா தெரியுது மாமா. டீசெண்டாவே புடிங்க. அவன் எனக்கு சொந்தக்காரன். பழி வாங்கணும்னே இப்படி செஞ்சிருப்பான். வாங்க, விலங்க மாட்டி உள்ள தள்ளுங்க. சாரே, നിങ്ങളുടെ ജാതകം அதிர்ஷ்ட ஜாதகമാണ്.
உனக்கு மூட்டை பாக்கியம் இருக்குதுன்னு சொல்றாம்மா. இல்லங்க, என் மூட்டை உங்க பாக்கியமா? மாப்பிள ஐயா 40 வேலை நீயா? நானேதான். மிஸ்டர், கொடைக்கு பின்னாடி எதை மூடி மறைச்சிருக்கீங்க? மீச வச்சுக்கிட்டு பேசினா நாங்க பயந்துடுவோமா? கொடைக்கு பின்னால நாங்க 1000 வச்சிருப்போம், எங்க இஷ்டம். சாதாரண மீசா இது, இன்ஸ்பெக்டர் மீசா. கேண்டீன்ல நான் புடவை பார்சல் விட்டுட்டு வந்திருக்கிறேன், அதை நீங்க எடுத்து கொடைக்கு பின்னால மறைச்சு வச்சிருக்கீங்க. இது புடவே பார்சலா? யோ 40 வேலி ஆம்பளைன்னு பாக்குறேன், இல்ல புள்ளேன்னு அரைஞ்சிருவேமா. பனாடி பேச்சா பேசுற? முதல் அடி இவளுது, 2வது அடி எந்தியா? என்னங்க இது, திருடி விட்டு ஆளுக்கால அடிக்கிறேங்கிறான், கம்மன் இருக்கீங்க, கடுபடிய காட்டுங்க. மிஸ்டர், என்ன மீச? கொடைக்கு பின்னாடி நீங்க மூட்டையை மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு அவர் சந்தேகப்படுறாரு. மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம். பாத்துக்குங்க. புடவையால மறைச்சா எங்களுக்கு தெரியாதா? இது என்னது? யோ, உன்னை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு நான். மீச சார் சொல்லுங்க. நல்லா கேட்டுக்குங்க. எனக்கு 48 வயசு ஆகுது. இவ தெரிஞ்சோ தெரியாமலையோ கர்ப்பம் ஆயிட்டான். நல்லா நோட் பண்ணீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ கர்ப்பம். டாக்டர் விட்டு கூட்டு போனோம். மிஷின் வச்சு பார்த்தார். ஒருவேளை ரெட்டை குழந்தை பிறந்தாலும் பிறக்கும்னு சொன்னார். டெய்லி இப்படி வாக்கிங் கூட்டிட்டு வந்தா ஈஸியா டெலிவரி ஆகுமே, அப்படி கூட்டிட்டு வந்தேன். சார், சின்ன பசங்க பார்த்தா கூவானுங்க, விசில் அடிப்பானுங்க. அதனால தான் கொடையில மறைச்சு கூட்டிட்டு வந்தேன். இவன் ஒரு பெரிய மனுஷனா சார்? இவனுக்கு இவன் பொண்டாட்டிக்கு நாளைக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை ஏற்படாது? பல்லையே. அவனை பத்தி நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், பேசாம இருங்க. அப்ப என் மூட்டை விட்டு இடத்துல போய் தர்றா. மாமா, பாலத்தை வாங்காதீங்க, வாங்க மாமா. காட்டாங்குளம் பரவாயில்ல, வயசானாலும் சில்மிஷக்கார. வாங்க மாமா. மறையேண்டா பேமானி. யோ பணிகா, எனக்கு ஒரு நல்ல சூரணமா தயார் பண்ணு. குழந்தை பிறக்கணும், ஆனா வயிறே தெரியக்கூடாது. நோக்கம். அகிலாண்டேஸ்வரி ஜெகதம்பா மாமவசங்கரி தேவேசி சர்வமங்களே கௌரி பவானி சந்ததமத்வய சகல சுகானி ராஜராஜேஸ்வரி மா பாதிமா. பலமா இருக்கு. தினம் ராஜராஜேஸ்வரி பூஜை செஞ்சா ரொம்ப நல்லதுன்னு பக்கத்து வீட்டுக்காரம்மா சொன்னாங்க. ஓஹோ, பெண் குழந்தை பிறக்கணும் ஆசையா? நடக்கட்டும் நடக்கட்டும். வாங்க வாங்க. என்னடா போனிடா மேனேஜர்? வாடா வா. என்னது வாடான்ற? முதலாளிகிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அடாபடான்றா. எழுந்துடுறா. அறிவேட்டவன காலையிலே வரேன்னு சொல்லி ஏடா வரல? அதுலப்பா ஏண்டா மேனேஜர், தொட்டு பார்த்தா ஆனா பொண்ணா தெரியும்ன்ற. ஏன்டா காலையில வரல நம்ம பேசிட்டு? மார்னிங் எனக்கு லேடி டாக்டர் கிட்ட ஒரு என்கேஜ்மெண்ட். என் ஒய்ஃப் மாலதிக்கு சமக்க வியாதி. சமக்கையா? மசக்க வியாதி. ஓஹோ, அங்க அப்படித்தானா? இங்கேயும் அப்படித்தான். எங்க மாலதிக்கு எப்ப வளகாப்பு? அவசியம் சொல்றேன். அதுலடா ஒரு பெரிய பிரச்சனை. வளகாப்பு ஒய்ஃபுக்கு பண்றதா இல்ல மாமியாருக்கே பண்றதா? என்னடா உளற? மாமியாருக்கு வளகா போகுது. ஆமாண்டா, ஒய்ஃப பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறான்னு பார்த்தா அங்க மாமியாருக்கே 11.5 மாசம். வாட் நான்சென்ஸ்? மாமியாருக்கு என்ன வயசாச்சு? வயித்துல இருக்கிற குழந்தைக்கே 1.5 மாசம் ரன்னிங்ன்ற. பிறக்க போறது ரெட்ட குழந்தையா இருக்குமோன்னு மாமனார் தெருவா ரன்னிங் தலையை பிச்சுட்டு தான். உங்கதான் அப்படியா? இவங்க அம்மா இருக்காங்களே. உங்க மாமியாருமா வர வர விண்டரே வரப்படாது போல் இருக்க. அது இல்லடா, இவங்க அம்மா உள்ளூர்ல இருந்தும் பெண்ணோட பிரசவத்தை பார்க்க கொடுத்து வைக்கல. ரோஷம். அத பத்தி நானே கவலைப்படலையே, நீங்க ஏன் ஒரே பண்ணிக்கிறீங்க? நான் அம்பாளத்தான் நம்புறேன். நீங்க அம்பாளை நம்பி இருக்கிறீங்க, எங்க வீட்டுல அபித குஜாம்பாளை நம்பி இருக்கிறா. அபித குஜாம்பாளா? மிட் வைஃப். ஓ டேய், தனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும்னு இவ சவால் விடுறாடா. என்ன ஜாதகண்டா ஒண்ணுது? கட்டின பொண்டாட்டியில இருந்து எல்லாருமே சவால் விடுறாங்க. அன்னைக்கு என்னடானா நம்ம ஆபீஸ் சாரதி ஜெயில விட்டு வந்த உன்னை தீர்த்து கட்டிடுறேன்னு சவால் விட்டுருக்கான். இதையே என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க. உஷா, அவன் ஜெயிலுக்கு போற ஆத்திரத்துல ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிருக்கான். இத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஏண்டா, யாருகிட்ட எதை பேசுறது விவசாயே கிடையாது. அதானே ஏமா உனக்கு தெரியாத அவரை பத்தி? இவன் என்ன ஆளு, எப்படிப்பட்டவன், எவன் மோத முடியும்? இந்த மாதிரி வயிற்றுல இருக்கும் போது மனசுல ஒண்ணு வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாக்கா எல்லாத்தையும் உடனே போல் இருக்கு. இட்ஸ் ஹைட் ஹைட். நான் புறப்பட்டேன். ஓகே. ஐ அம் கோயிங் டு ஏற்காட். டெய்லி ட்ரங்க் கால் பண்ணு ப்ளீஸ். கொஞ்சம் ஆபீஸை பாத்துக்கோ, நீ ஆரோக்கியத்தை பாத்துக்கோ. என்னங்க, எதுக்கு நீங்க கொஞ்சம் ஜாகிரதையாவே இருங்க. டோன்ட் பி சில்லி. ஹலோ, யாரு? மேனேஜரா? நான் சுமதி பேசுறேன். என்ன பேரம் பிறந்திருக்கானா? எனக்கா? எங்க? ஓ, கவனா நர்சிங் ஹோமா? சரி. நானா போகக்கூடாது. எல்லாம் உங்க ஆசீர்வாதத்தை. தேங்க்ஸ். உள்ள குழந்தை போல் இருக்கு. ஆமா, ததாயிசு தீர்க்காயிசா நல்லா இருக்கணும். இன்னைக்கு பரணி நட்சத்திரம் வேற. குழந்தை தரணி ஆழ்வன் பெரியவாய் சொல்லியிருக்க. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதா. இன்னைக்கு வேற சொன்னா கிட்ட வீட்டுருவேள். இன்னைக்கு நீங்க என்ன வேணா சொல்லலாம். இன்னும் 2 லைன் சொல்லுங்க. எனக்கு அதுக்கு வேற தெரியாது.
நான் பெத்த மகனே நடராஜா, இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா. நான் பெத்த மகனே நடராஜா, இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா. நான் படும் அவஸ்தையை படு ராஜா, சரி நடப்பது நடக்கட்டும் விடு ராஜா. நான் படும் அவஸ்தையை படு ராஜா, சரி நடப்பது நடக்கட்டும் விடு ராஜா. அட நான் பெத்த மகனே நடராஜா, இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா. நான் பெத்த மகனே நடராஜா, இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா. விலைவாசி மாறி போச்சு, விஷம் போல ஏறி போச்சு, வேலை கட்ட வேளையில் ஏன் பிறந்தாய்? விலைவாசி மாறி போச்சு, விஷம் போல ஏறி போச்சு, வேலை கட்ட வேளையில் ஏன் பிறந்தாய்? சக்கரைக்கும் சீமெண்ணைக்கும் சந்தியிலே நிற்கிறப்போ சிந்திக்காம கண்ணிரண்டை ஏன் திறந்தாய்? சக்கரைக்கும் சீமெண்ணைக்கும் சந்தியிலே நிற்கிறப்போ சிந்திக்காம கண்ணிரண்டை ஏன் திறந்தாய்? அவசரமாய் வந்து பிறக்கணுமா, ஒப்பன போலியும் தவிக்கணுமா? அவசரமாய் வந்து பிறக்கணுமா, ஒப்பனை போலியும் தவிக்கணுமா? கீழே நீ வந்து நிக்கணுமா, குடும்பத்தின் பாரத்தை சுமக்கணுமா? அட நான் பெத்த மகனே நடராஜா, இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா. நான் பெத்த மகனே நடராஜா, இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா. பீச்சு பக்கம் காரை பார்த்து நாளாச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, பாக்கெட்டைய மீறி போச்சு, பீச்சு பக்கம் காரை பார்த்து நாளாச்சு. பஸ்ஸை விட்டு காரை விட்டு புகை வண்டி தேடி போனா நிலக்கேறி பஞ்சம் வந்து நின்று போச்சு. பஸ்ஸை விட்டு காரை விட்டு புகை வண்டி தேடி போனா நிலக்கேறி பஞ்சம் வந்து நின்று போச்சு. பூசணிக்காய் விலை இப்ப போடலங்க, வெண்டைக்காய் விலை இப்ப சுண்டைக்கா. பூசணிக்காய் விலை இப்ப போடலங்க, வெண்டைக்காய் விலை இப்ப சுண்டைக்கா. அரிசிக்கும் பருப்புக்கும் ஆனவில்லை, மகனே உனக்கேன் தெரியவில்லை? அடன் அந்த மகனே நடராஜா, இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா. நான் படும் அவத்தையை படு ராஜா, சரி நடப்பது நடக்கட்டும் விடு ராஜா. அடன் நான் பெத்த மகனே நடராஜா, இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா. நானும் தெரியாம தான் கேக்குறேன். விலைவாசி ஏறி போச்சு, விலைவாசி ஏறி போச்சுன்னு சொல்றாங்களே தவிர யாரு என்ன சுகத்தை குறைச்சுக்கிட்டாங்க? அதானே, அதுவும் சரிதான். இத பாருங்க, அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். போதும் கொண்டா, நான் உடைச்சுக்கிறேன். கோயில் பிரசாதம் ஏமாத்த கூடாது. இந்த கோயில் ஈஸ்வரன் ரொம்ப சக்தி வாய்ந்தவரா. அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி நான் நல்லபடியா திரும்பி வரணும்னு இங்கதான் வேண்டிக்கிட்டேன். ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, நம்ம செலவுல இந்த கோயிலுக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வைக்கணும். அதுக்கு என்னங்க, கட்டிட்டா போகுது. இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமா ஆமா, எங்க குழந்தைய காணோம்? குழந்தைய காணோம். சச்சி, சச்சி, யார் இந்த குழந்தை? யார் கூட வந்திருக்கோம்? யாரையும் காணாமே.
பாரு முருக மாதிரி லட்சணமா இருக்கு. பெற்றவங்களுக்கு பக்தி ஜாஸ்தியா போச்சு, குழந்தைய மறந்துட்டாங்க. பாப்பா நீ யாரு கூடமா வந்த? ஏமா உங்க அப்பா பேர் என்ன? சங்கர். சச்சி சங்கர் அப்பா. என்னங்க இது நம்ம பேருங்க. உங்க அப்பா அம்மாவா? சாமியை கும்பிட்டாலாவது புண்ணியம் உண்டு, என்ன எதுக்கு? சங்கர் நான் வரேன்மா. இருப்பா. இந்த அம்மா வச்சுக்கோ. லட்சுமி இன்னும் அவங்களோட என்ன பேச்சு? வரப்போறியா இல்லையா? வரேன்ப்பா. கருப்பையா உனக்கு சின்னையா வீடு தெரியுமில்ல? தெரியுமா? 2 நாளைக்கு முந்தி கூட வழியில பார்த்தேன், வீட்டுக்கும் கூட்டிட்டு போனார். அப்போ இத குழந்தைக்கு நான் கொடுத்ததாக சொல்லி என் மருமக கிட்ட கொடுத்துட்டு வந்துடு. என்ன எனக்கு தெரியாம இந்த வீட்ல இருந்து பார்சல் போகுது? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீ போப்பா. கோச்சுக்காதீங்க. என்ன? என் பேரனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மனசே சரியா இல்லைங்க. அந்த பொண்ணு கூட ரொம்ப நல்ல பொண்ணு போல தெரியுது. மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கா, பையனும் நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்கான். அந்த பேரனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே மனசு ஒரு மாதிரி தான். அப்போ உங்க கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. இருக்காதா பின்ன? ஆனா நான் போய் அவனை கூப்பிட மாட்டேன். சச்சிதானந்தம் வில் நெவர் கோ. அப்போ நான் போன் பண்ணி வர சொல்லட்டுமா? பாரு, அவனா வரட்டும். அது வரைக்கும் இந்த பாசம் பார்சல் எல்லாத்தையும் நிறுத்தி வை. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன உஷா, பேப்பர்ல உங்க அம்மா நடிச்ச தீப சொல்ற படத்தோட விமர்சனம் படிக்கிறியா? கவலைப்படாத, வேணா ராத்திரியே படத்தை பார்த்துடலாம். வேண்டாங்க, அந்த படத்தை பார்த்தா எனக்கு வேதனை தான் அதிகமாகும். தீபச்சுடரா அவங்க படத்துல நடிச்சிருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையே. ஓஹோ, உனக்கு அந்த ரோஷம் இன்னும் போகலையா? இத பாரு, நம்ம ராஜா பயலுக்காவது நம்ம குடும்பம் 2 ஒன்னா சேரத்தான் போகுது. குடும்பம் சொன்ன உடனே ஆக்சிடென்ட். கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க வேண்டாம். வசந்தி கொலை வழக்கில் சிறை சென்ற சாரதி மத்தியிலிருந்து தப்பி விட்டாங்க. போலீசார் வலை வீசி தேடுகிறார்கள். என்னங்க இது, சாரதி தப்பிச்சுட்டானாமே? இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். உங்களை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு போனானே, எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. எதுக்கு போலீஸ சொல்லி வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் காவல் போட சொல்லுங்க. பைத்தியம் பைத்தியம், இன்னொரு தடவை என்கிட்ட வந்து மோதினா உயிரோட திரும்ப மாட்டான். நீ எதுக்கும் பயப்படாது. நானே தான். ராஜா மாதிரி பையன் வந்திருக்கானாமே. லைஃப் ரொம்ப ஸ்வீட்டா இல்ல? இந்த மாதிரி சுவையான சந்தர்ப்பத்துல தான் நான் அவனை பழி வாங்கணும். அவர் வீட்டுல இல்ல. ஏன் போய் சொல்ற? எங்க மறைச்சு வச்சிருக்கேன்? சங்கர் வந்திருக்கேன். என்னங்க இப்படி லேட்டா வரீங்க? ஆமா, என் ஆபீஸ் வேலை யார் கவனிக்கணும்? நான் தானே கவனிக்கணும். நீங்க வீட்டுல இல்லாத ஒவ்வொரு நிமிஷம் நான் செத்து பொழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, அந்த சாரதிய மறுபடியும் போலீஸ்ல பிடிச்சிட்டாங்களா? எதுக்கு அதையே நினைச்சு குழப்பிட்டு இருக்க? இது பாரு, உனக்கு எந்த ஆபத்து வராது. பாலு வேற கால் பண்ணிருக்கான். நான் உடனே ஏற்காடு கிளம்பி ஆகணும். என்ன தனியாவ விட்டுட்டு போறீங்க? மாட்டேனே, உன்னையும் குழந்தையும் அழைச்சிட்டு தான் போறேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மேடம், கருடா பிலிம்ஸ்ல இருந்து போன் வந்தது. 14th அன்னைக்கு ஏற்காடுல அவுட்டோர் ஷூட்டிங் இருக்குதான். ஷூட்டிங்கா? ஏற்காடுலையா? நல்லதுதான்.
எனக்கு இப்ப இருக்கிற மனநிலைமையில ஒரு சேஞ்ச் தேவை. அதுவும் ஏற்காடு ஷூட்டிங்னா கண்டிப்பா போக வேண்டியதுதான். நீங்க புறப்பட எல்லா ஏற்பாடும் ரெடிமா. மேனேஜர், ஷூட்டிங், சினிமா இதேதான் உங்க நினைப்பு. என் நினைப்பு வேற. என் மகன் எந்த நிலைமையில இந்த வீட்டை விட்டுட்டு போனாலும் அதே மாதிரி ஒரு காட்சியில நான் நடிக்கும்படி ஆயிடுச்சு. அதுல இருந்து என் மனசே சரியில்லை. அப்போ நீங்க ஷூட்டிங்க்கு போறது இல்லையாமா? நான் ஏற்காடு கண்டிப்பா போய்தான் தீரணும். மேடம், நீங்க சொல்றது... உஷாவும் என் பேரனும் ஏற்காடு தான் போயிருக்காங்களா? இனிமே அவங்கள பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. என் பேரை எங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. மேனேஜர், காரெல்லாம் ரெடியா? எல்லாம் தயாரா இருக்குமா? என்ன லட்சுமி, அப்படியே காலட்சேபத்துக்கு போயிட்டு வருவோமா? சாதாரணமா சினிமா டிராமா போலாமான்னு கேட்பீங்க, இன்னைக்கு என்ன சன்மார்க்கம்? வயசாயிடுச்சு இல்ல, அதோட வீட்டுல கலகலப்பே இல்லாம மனசுக்கு நிம்மதியே இல்லை. சார், நான் வரலாமா? பாப்பா, என் மேல கோபமா இருந்தீங்களே, குறைஞ்சிருக்கா? சரதா பாப்பா. உட்காருங்க பாலு. உட்காருங்க. என்ன இவ்வளவு மரியாதை? பழைய பாலுயே இப்ப எங்க அண்ணா வீட்டு மாப்பிள்ளையாச்சே. என்னப்பா, எப்படி இருக்க? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். ஒரே ஒரு பெண் குழந்தை. பலே, காட்டாங்குளத்தான் பேசியா? அதுல எனக்கு கன்ஃபியூஷனே இல்ல. குழந்தைக்கு இவங்க பேர் தான் வச்சிருக்கேன், லட்சுமி. ஆமா, கூப்பிடுறதுனமோ லக்ஸ் லக்ஸ். அது என்ன லக்ஸ்? அவங்க அம்மா குழந்தைய அப்படி போட்டு துவைக்கிறாங்க. ஆமா, பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்க? எக்கச்சக்கம். ஒண்ணும் முடியல. என்னது? எண்ணவே முடியல. எந்த பக்கத்துல இருந்து பணம் வருதுன்னே தெரியல. நாலா பக்கமும் கதவை திறந்து வச்சிருக்கேன். சங்கர் பையன் வந்தாலும் வந்தா அநியாயம் போங்க குவியுத. அவர் ராசியை தனிப்பா. சங்கர் எப்படி பாருக்கா? திட்டமிட்ட குடும்பம், தெவிட்டாத குடும்பம், ஒத்துமையான குடும்பம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவருடைய குடும்பம். பையன் ஒருத்தரை பெற்றிருக்கான் பாருங்க, என் பேர. அந்த குழந்தை என்ன டிரெஸ் போட்டாலும் நல்லா இருக்கான், போடாமே நல்லா இருக்கும். கையில வெள்ளையை வச்சுக்கிட்டான்னா அசல் லாடு கிருஷ்ணாண்டா போங்க. இந்த வயசுலயே அவன் பூகோள புத்தகத்தை பரட்டிட்டு அமெரிக்காவுக்கு எப்படி போறான்னு படம் பார்த்துட்டு இருக்கான். அமெரிக்கா பையன். எங்க நம்ம பேர பிள்ளைய பார்க்க வேண்டாம்? கண்டிப்பா போறோம். லட்சுமி, நீ என்ன பண்ற? ஏற்காடு பண்ணு, நாம ஏற்பாடு போறோம். ஏற்காடு பண்றீங்களா? அதாவது நாம ஏற்காடு நீங்க இவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு மேல அவன் வச்சிருக்கான் சார் சங்கர். பையனுக்கு பேரே உங்க பேரை வச்சிருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க, உடனடியா அவன் குடும்பத்தை இங்க பேக் பண்றேன். இங்க வச்சு பாருங்க. ஏன்பா, என்ன சாப்பிடுற? காஃபி சாப்பிடுறியா? காஃபி வேணாம், அசிடிட்டி. ஹார்லிக்ஸ் சாப்பிடு. ஹார்லிக்ஸ் வேணாம், சுகர். பாலாவது சாப்பிடுறியா? ஐயோ, இந்த வீட்டுல ஒரு வாட்டி சாப்பிட்டது போதும். பின்ன என்னதான் சாப்பிடுற? திரவ பதார்த்தம் ஒண்ணும் சாப்பிடறதுக்கு இல்ல. ரொம்ப வற்புறுத்தினா கேஷா வாங்கிக்கலாம். உனக்கு இதான் மெயின் பிசினஸே போல இருக்க. நீ என்ன பண்ற? சங்கர உடனே அனுப்பு. நீ இருக்கிற துஷ்டன். ஐயோ, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒண்ணுமில்ல, கால் மாட்டிக்கிச்சு, அவ்வளவுதான். மெதுவா மெதுவா. உஷா, உன்னால முடியாது. அக்கம் பக்கத்துல யாரா இருந்தா உதவி கூப்பிடு. என் கணவர் ரொம்ப ஆபத்துல இருக்காரு. நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா உதவியா இருக்கும். நீயா? உன் கணவருக்கு ஆபத்து? எந்த சந்தர்ப்பத்தை நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தனோ அது ஆண்டவனா பார்த்து எனக்கு கொடுத்துட்டான். எங்க உன் கணவர்? அவளை பழிக்கு போய் வாங்கணும். எங்க? தெரியாது, எனக்கு தெரியாது. அவர் என் கூட வரல. அவர் என் கூட வரல. போய் சொல்ற. எங்க? யார் குழந்தை இது? என்னப்பா வேணும்? அப்பா அப்பா. அவர் என் கூட வரல. இல்ல,
உஷா அம்மா நீங்களா? நீயா? அப்படின்னா இவருதான் அம்மா, என் வாழ்க்கையே பாழாக்கினவர் உன் அப்பா. உஷா என் மகளா? என்ன உண்மையா காதலிக்கிறவர் மாதிரி நடிச்சு எனக்கு துரோகம் செய்துட்டு போனவரே இவருதான் அம்மா. நான் ஒரு குழந்தைக்கு தாய் ஆயிட்டேன். இனி சமூகத்துல எப்படி நடமாடுவேன்னு கதர்னப்போ என்ன சத்தியமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிர்கதியா விட்டுட்டு போனவருக்கு உன்னை எப்படி அம்மா அடையாளம் தெரியும்? இட்ஸ் ஆல் ஃபேக். நீ பிரபல நடிகையானதுக்கு அப்புறம் உன்னை வந்து பார்க்கணும்னு எனக்கு ஏனோ தோணல். ஏன் தெரியுமா? பணத்துக்காக நான் உன்னை வந்து பார்த்தேன்னு நான் காப்பாற்ற வேண்டாம். ஏன் சார், என் வாழ்க்கை சுவையா இருக்கிற நேரமா பார்த்து என் குடும்பத்தையே நிர்மூலம் பண்ண போறேன்னு சபதம் போட்டீங்க. இப்ப நம்ம குடும்பமே ஒன்னா சேர்ந்திருக்கு. உங்க நிலைமையை பாத்தீங்களா? ஆல் ரைட். ஆஃப்டர் ஆல் மேன் இஸ் ஸ்டில் எ மேன். நானே போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன். திரும்பி வரும்போது திருந்தி நல்ல மனுஷனா வருவேன். பாய். டபுள் சந்தோஷம். என்ன மனுஷங்கப்பா, நான் உங்க பிள்ளை இல்லையா? அதனாலதான் இப்படி ரோஷத்தோட. அதெல்லாம் ஏன்டா இப்போ பாஸ் பாஸ். என்ன நாட்டாங்குளம் பொண்ணுக்கு இப்போ தாய்ப்பால் தானா? எங்களை பொறுத்தவரையில இனிமே வெளியே பால் வாங்குறதுல ஒரு முடிவு வந்துட்டோம். அண்ணா, உன் பையனுக்கு தான் என் பொண்ணை கட்டிக்க முடியல. உன் பேரனுக்காவது என் பேத்தியை கட்டி வச்சிருந்தா. இல்ல, தங்கர் பையனுக்கு மாமி பேத்தி தான். அந்த பேச்சு அதிர்ஷ்டக்காரி. மாமி பேத்தி மகாராணி. மறுபடியும் அண்ணையா மாமியா போட்டியா? இத பாருங்க, என் பிள்ளைக்கு யார பிடிச்சிருக்கோ அவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சங்கர் கண்ணே, ஒரே ஒரு கண்டிஷன், உன் பையனை அமெரிக்காவுக்கு அனுப்பாத. காட்டாங்குளம் பள்ளிக்கூடத்திலே சேர்த்துட்டு என் பேத்தி கவனிச்சுப்பா. ஐயோ, காட்டாங்குளம் பள்ளிக்கூடத்துல சேர்த்தா பையன் கையில கர்ணா கட்டி சைக்கிள் செய்ய வேண்டிய திரியுமா? வேணாங்க, பேசாம எங்க கோவில் உள்ள சேர்த்துருங்க. உள்ள உறுப்பினட்டும். யோ நாற்பது, நீ ஓவராவே போற, இப்படியே போனே. இனிமே உன் பாச்சாலாம் கலிக்காதியா? என் மாப்பிள்ள இருக்கானே, இப்ப உங்க டிவிஷன்ல சப் இன்ஸ்பெக்டர். என்ன இப்போ உன் மாப்பிள்ளை இருந்தா என் மாப்பிள்ளை இருந்தா எல்லாம் ஒண்ணா இருக்கும். எல்லாரும் வாங்க, அடப்பாயிரம் போட சாப்பாடு ரெடி.